நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா போல நாடெங்கும் கொண்டாட்டமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் கூட்டணி, யாருக்கு எத்தனை நோட்டு எத்தனை சீட்டு என்று பேரங்கள், இன்னொரு பக்கம் வேட்பாளர்களை யாரை நிறுத்துவது, கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய இடங்களில் யாரை நிறுத்துவார்கள் என்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதுவரை இந்த மண்ணில் நுழைய துடித்துக் கொண்டிருக்கின்ற பாஜக அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, அதில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், பலியாடுகளாக யாரை இந்த களத்திலே கொடுக்கலாம் என்று அவர்கள் ஒரு பக்கம். இது அத்தனையும் மீறி சின்னமில்ல, தேர்தல் ஆணையத்தால் சின்னம் முடக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த சின்னத்தை பறித்து கொண்ட போதும், இங்கு தேர்தல் ஆணையம் சில நாடகங்களை போட்ட போதும், கூட்டணிகளுக்கு அழைத்த போதும், எதுக்கும் சமரசம் செய்யாது வேட்பாளர்களை களத்திலே நிறுத்தி முதலில் களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது வேற எந்த கட்சிக்கும் உகந்தது அல்ல. ஏன்னா நாங்கள் தெளிவா இருக்கிறோம். கூட்டணி என்ற பெயரில் இதுவரை இந்த மண்ணில் சாதித்தது என்ன? கூட்டணி வைத்ததால் இந்த மண்ணுக்கு கிடைத்த வெற்றி என்ன? இந்த மண்ணுக்கு கிடைத்த லாபம் என்ன? அதை நாங்க கேட்கிறோம்ல. 70 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ் கட்சி, மாறுதட்டுவோம் பெருசா. இங்கு பாஜக நாங்க 15 ஆண்டு காலம் ஆண்டுட்டோம், ஆண்டதனால் இந்த மண்ணுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன? இந்த 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி, முதல்ல தேசிய கட்சிகளுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க பாதி பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாஜக வந்துதான் இந்துக்களை காப்பாற்ற போகுது, பாஜக வந்தால்தான் இந்துக்களுக்கு இங்கு பாதுகாப்பு, பாஜக வந்தால்தான் இங்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது போன்ற நினைப்பில் இருப்பவர்களுக்கு அந்த நினைப்புல முதல்ல தீய வச்சு கொளுத்துங்க. பாஜக ஒருவேளை தமிழ்நாட்டிற்கு வந்தால் இங்கு அமைதி பூங்காவாக இருக்கிற இந்த தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் போன்ற கலவர தேசமாக மாறிவிடும். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாஜக உள்ள வந்துருச்சுன்னா வளர்ச்சி வந்துடும். 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்ல, இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை ஏதாவது ஒண்ணு பாஜக சொல்ல முடியுமா? இல்ல அதுக்கு முன்பாக 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் இருந்துச்சு, இந்த மண்ணுக்கு செய்த ஒரு நன்மையை காங்கிரஸ் சொல்ல முடியுமா? இந்த பாராளுமன்றத்தில் நின்று போன எங்க அண்ணன் ஜெயக்குமார், யாராவது ஒருத்தர் மான தமிழர்கள் காங்கிரஸில் கரை வேட்டி கட்டிக்கிட்டு நாங்க இந்திரா காந்தி கட்சி, நாங்கள் ராஜீவ் காந்தி கட்சி, ராகுல் காந்தி பின்னாடி போறோம் அப்படின்னு சோத்தை திங்கின்ற உணர்வாளன் தமிழன் ஒருத்தன் எங்க அண்ணன் ஜெயக்குமார் நாடாளுமன்றத்தில் ஒரு காணொலி காட்டு, நான் இந்த மேடை விட்டு இறங்கி போயிடுறேன். ஒரே ஒரு காணொலி அண்ணன் ஜெயக்குமார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில கொசஸ்தலை ஆற்றுக்கு குறுக்கே அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் குறுக்க தண்ணி போற இடத்துல செவுத்த கட்டி வச்சிருக்கான், அதனால என் மக்கள் பாதிக்கப்படுறான்னு ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் பேசியது உண்டா? அப்புறம் என்ன மசருக்கு நீ நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க போய் பெஞ்சு தைக்க போறியா? எதுக்குடா போறீங்க? அதுல புதுசா காங்கிரஸ் இந்த முறை ஒரு வேட்பாளர் நிறுத்தம், ஏற்கனவே நிப்பாட்டினவ ஒண்ணும் செய்யல, உப்புக்கு சப்பானியா போய் மேடையை தட்டிட்டு பெஞ்சை வச்சுட்டு அங்க பாராளுமன்ற கட்டடத்துல சம்சா 2 ரூபாய்க்கு போடுறான், புளிசோறு 5 ரூபாய்க்கு கொடுக்குறான், தக்காளி சோறு 10 ரூபாய்க்கு கொடுக்குறான், தயிர் சோறு 5 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு தின்னுட்டு வந்திருக்கு திண்ணி பண்டாரம். அந்த திண்ணி பண்டாரத்தை யாராவது நீங்கள் கேள்வி கேட்டது உண்டா? எதுக்கு உங்களுக்கு நாடாளுமன்ற பதவி? இந்த தொகுதியினுடைய பிரச்சனை குறித்து பேசணும்ல. எண்ணூர் அனல் மின் நிலையத்தில இருந்து அவ்வளவு கசிவுகள், அவ்வளவு வாயு கசிவு, அங்க ஒரு வாயு இது வச்சிருக்காங்க, அதுல இருந்து வாயு கசிவு வருது, அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வெளில வந்து பேசியிருக்காங்களா? அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்திருக்காங்களா? அங்க வந்தா போறதில்ல, வெள்ளம் வந்தா கண்டுக்கிறது இல்ல, எதுவும் கண்டுக்கிறது இல்ல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது ஒரு 4 பஸ் ஸ்டாண்டை கட்டி விட்டுட்டு இது நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி பங்கீட்டில் இருந்து கட்டப்பட்டது, அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா நாங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா கொடையை பிடிச்சுக்கோம்டா, வெள்ளம் வந்த பொழுது எங்களை படகு வச்சு மீட்க வந்தது யாரு? எங்களுக்கு சோறு போட்டு சமைச்சு போட வந்தது யாரு? அதுக்கெல்லாம் வராத பாராளுமன்ற உறுப்பினர் மறுபடியும் ஓட்டு கேட்டு வந்த செருப்பால் அடிப்பட்டான்னு என்னைக்கு மக்கள் சொல்றாங்களோ அன்னைக்கு இந்த நாடு திருந்தோம். அதே போல பாஜக மோடி வர்றாருங்க, மோடி வந்து மயிரப்புடுங்க போறாரு இங்க தமிழ்நாட்டுல. மோடி எதுக்கு வர்றாரு? 7 முறை நீங்க எண்ணி பாருங்க. மிக்ஸாம் புயல் வந்துச்சு, வர்தா புயல் வந்துச்சு, ஒக்கி புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, பல புயல்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லாத்தையும் சந்திச்சோம். அன்னைக்கு வந்து நாட்டின் பிரதமர் மோடி இங்க வந்து சந்திச்சு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்ல வரல. அன்னைக்கு அண்ணாமலையை கூட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் கூட்டம் போட்டு பேசல. இன்னைக்கு வர்றாரு, காரணம் ஓட்டு பிச்சை எடுக்கணும், இந்த மக்களை எப்படியாவது ஏமாத்திரணும். அதுல ஐயா மோடி பிரதமர் பேசுறாரு, எனது இந்தியா எனது குடும்பம், உன் குடும்பத்துல இருக்கிற நாங்க வெள்ளத்துல தத்தளிச்சு மூச்சு திணறி தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கும் பொழுது மின்சாரம் இல்லாம, அலைபேசி தொடர்பு இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம தெருவுல நாங்க நின்னப்ப எங்களை குடும்பம் தெரியலையா ஐயா மோடி அவர்களுக்கு? நாங்க உங்க குடும்பம் தெரியல? அங்க தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் இதுவரை வரலாற்றில் வெள்ளத்தையே சந்திக்காத பகுதி. அந்த பகுதியில் வெள்ளம் வந்தப்போ நாட்டினுடைய பிரதமர் எனது குடிமக்கள், எனது இந்தியா, எனது குடும்பம் அன்னைக்கு வந்து கேட்டுக்க வேண்டியதானே? அன்னைக்கே வரல. என்ன மோடி வந்து எதுவும் பேர்காலம் பார்க்க போயிருந்தாரா? விராட் கோலியோட பொண்டாட்டிக்கு பேர்காலம் பார்க்க போனாரா? போனவங்க தாங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில. 6 மாசம் தொடர்ச்சியாக போராட்டம், எங்களுக்கு விவசாய வேளாண் பொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலையை கொடுங்கன்னு 6 மாசம் போராடுறான்.
நீங்கள் புதுசாக கொண்டு வந்த இந்த வேளாண் திருத்த சட்டத்தை திரும்ப பெறுங்க 6 மாசம் போராடினா அங்க வந்து விவசாயிகளை சந்தித்து கேட்க பக்கற்ற இந்த நாட்டினுடைய பிரதமர் நாய் நரேந்திர மோடி அவர்கள் போறாருங்க. விராட் கோலி பொண்டாட்டிக்கு கல்யாணமா அங்க காது குத்து வைக்கிறாங்க, போறாங்க இங்க இருந்து சுவிட்சர்லாந்துக்கு. எவ்வளவு வெறி வரும். இங்க இருக்கிற எல்லாத்தையும் தனியார் மயம், எல்லாத்தையும் தாராள மயம். அதானி இங்க துறைமுகம் கட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? யார் நிலம்படாது? இங்க சென்னை இங்க ஒரு துறைமுகம் இருக்கு, இன்னொரு துறைமுகம் இருக்குது. அதுக்கப்புறம் அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம். எதுக்கு அதானிக்கு காட்டுப்பள்ளியில துறைமுகம்? அதானிக்கும் தமிழ்நாட்டுக்கு மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவன் எழுதி வச்சிருக்கான் பே ஆஃப் பெங்கால்னு, வங்காள விரிகுடான்னு எழுதி வச்சிருக்கான். நாம் தமிழர் ஆட்சிக்கு வரோம், அது எழுதுறோம்னா எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனுடைய கடல்ரா. கடல் கடந்து போய் பல நாடுகளை மீட்ட எங்கள் சோழன் கடல் அது. அதுக்கு அதானிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யாரு அதானி? அதானியால் இந்த நாடு வளர்ச்சி அடையும் மோடி சொல்ல வர்றாரா? அதானியால் இந்த நாடு வளர்ச்சி வரும், இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மோடி அவர்கள் சொல்ல வந்தால் மோடியினுடைய வேலை என்ன? முட்டைக்கு மயிறு புடுங்கிறது வேலையா? நாட்டினுடைய பிரதமர் தானே வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நாட்டினுடைய பிரதமர் தானே தொழிற்சாலைகளை கொண்டு வரணும், நாட்டினுடைய பிரதமர் தானே இந்த மக்களுக்கு கல்வி அறிவையும் இங்க இருக்கிற பொருளாதார வளர்ச்சியும் கொண்டு வர முடியும். அதை செய்ய முடியலன்னா நீங்க எதுக்கு பிரதமர்? எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுக்கிறோம். இங்க அதானிக்கு காட்டுப்பள்ளி துறைமுகம், அதே போல இந்த அதானிக்கு கேரளாவில் விலிங்கம் துறைமுகம். எல்லா இடத்திலும் துறைமுகங்கள் தனியார் மயம். விமான நிலையம் அதானி ஏர்போர்ட், இங்க இருக்கிற சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் என்எல்சி கண்ட்ரோல், அது தனியார் மயம். அதே போல அதானிக்கு பல விமான நிலையங்கள் தனியாருக்கு கொடுத்துறது, அம்பானிக்கு தனியாருக்கு கொடுத்துறது, எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டா நீ எதுக்கு இருக்கிற? அதுல புதிதாக 56 விமான நிலையங்கள் நாங்கள் தொடங்கி வைக்க போறோம். அடிக்கல் நாட்டிருக்கார் நாட்டின் பிரதமர் ஐயா மோடி. நாங்க கேட்கிறோம், நீ சொந்தமா விமான நிலையம் இல்ல, சொந்தமா விமான நிலையம் இல்லாம 56 விமான நிலையத்தை யாருக்காக கட்டுற? எனக்காக கட்டுறியா? இங்க இருக்கிற குப்புசாமி முனியசாமிக்காக கட்ட போறியா? யாருக்கு கட்ட போற? பன்னாட்டு முதலாளிகள் இங்க வருவதற்கு, அவர்கள் வந்து முதலீடு செய்வதற்கு, அவனுடைய பொருளை இங்க இறக்குமதி பண்றதுக்கு, இங்க இருந்து நீங்கள் ஏற்றுமதி பண்றதுக்கு, உன்னுடைய லாபத்துக்கு, தனியார் லாபத்துக்கு எங்களுடைய விவசாய நிலத்தை புடுங்கி கொடுக்கணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க? கட்டணும்னு நினைக்கிறியா? அப்படி இடம் வேணும்னு நினைக்கிறியா? அமித்ஷா மண்டையில இருக்குது, யோகி ஆதித்யநாத் மண்டையில இருக்குது, அவ்வளவு இடம் காலியா? அதுல கட்ட ஏர்போர்ட் எங்க விவசாய நிலம் தான் கிடைச்சதா? பரந்தூர்ல விவசாயிகள் தொடர்ச்சியா போராடுறான். எங்களுக்கு விவசாய நிலம் தான் முக்கியம், எங்களுக்கு வானூர்தி தேவையில்லை. இந்த வானூர்தியை வச்சு விமான நிலையத்தை வச்சு எங்களுக்கு அரிசி பருப்பு வெண்டைக்காயை உங்களால கொடுக்க முடியுமான்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கிறான். ஒருத்தன்ட்ட பதில் இல்லையே. எதுக்கு நாட்டுக்கு? இந்த நாட்டிற்கு என்று சொந்தமாக ஒரு விமானம் இருக்கா? விமானம் இருக்குன்னா சொல்ற விமான நிலையம் எங்க வேணாலும் கட்டலாம். நீ வாடா திருச்சி பக்கம் வாடா, என் இடத்த கூட நான் தரேன்டா, நீ நான் தாராளமா கட்டிட்டு போ. உனக்குன்னு ஒரு விமானம் இருக்கா? ஒரே ஒரு விமானம் இருந்துச்சு, அதையும் தனியார்ட்ட கொடுத்துட்ட. சொந்தமாக ஒரு விமானமே இல்லாத ஒரு நாடுனா அது இந்தியா தான். கேட்டா சொல்லுவாங்க, we are all சௌக்கிதார்ஸ், we are all Hindus. அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவீங்க? இந்துக்களுங்கிற இதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவா? இப்ப சமீபத்துல எங்க ஐயா வள்ளலாறு, வைகுந்தரு எல்லோரும் எவ்வளவு பெரிய அறத்தை இங்க மக்களுக்கு போதிச்சுட்டு போயிருக்கிறான். அந்த வைகுந்தர் சொன்னதை திருடிக்கிறாங்க. ஆர்.என். ரவி, இந்த ஆட்டுக்குட்டி வளர்த்து விட்ட இன்னொரு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு கிறுக்கு, அந்த கிறுக்கு அது சொல்லுது வைகுந்தர் அவர்கள் சனாதனத்தை ஆதரித்தாரு. வைகுந்தர் மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா அவர் கையில வச்சிருந்த தடிய வாய்க்குள்ள விட்டு பின்னாடி வழியா எடுத்திருப்பார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று வாழ்ந்த மகனார் எங்கள் ஐயா வைகுந்தர். அவர் சொன்னதை இவங்க திருடிக்கிறான். வள்ளலார் சொன்னதை திருடிக்கிறான். திருவள்ளுவர் சொன்னதை திருடிக்கிறான். திருவள்ளுவரை நாடெங்கும் பேசுவார் மோடி. யாரு? இங்க அண்ணாமலை சொல்லிட்டு தெரியுறாரு, நாடெங்கும் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கிறது மோடி வந்து ஒரு கடமையா நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. மோடி பாருங்க எல்லா இடத்துலயும் திருக்குறள் பேசுறாரு. திருக்குறள் பேசுறாரா? நான் இல்லைன்னு சொல்ல, அதை சரியா பேச சொல்லு. வணக்கத்தை முதல்ல சரியா சொல்ல தெரியுதா உங்க நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடிக்கு? நாங்களும் இந்தியர்கள் தானே, நாங்க பேசுறோம்ல, நாங்க ஹிந்தியில பேசுறதுனா பேச சொல்ற. எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனா ஹிந்தியில தான் பேசணும்ங்கற, வட மாநிலத்துக்கு வந்தா ஹிந்தி கத்துக்கிட்டு தான் வரணும்ங்கற. இங்க வர்ற ஐயா நரேந்திர மோடி, இந்த மக்களிடத்துல ஓட்டு பிச்சை எடுக்க வர நரேந்திர மோடி தமிழை கத்துக்கிட்டு தெளிவா பேசணும்ல. வணக்கம்னு சொல்ல தெரியாதுங்க, நமக்கமும்பாங்க. அவர் நாட்டின் பிரதமர், அவரு திருக்குறள் சொல்றாரா. வணக்கத்தையே ஒழுங்கா சொல்ல தெரியாத அந்த தற்குறிக்கு எப்படி திருக்குறள் தெரியும்? சரி, திருக்குறளை ஒழுங்கா சொல்றாரா? வரப்போ இந்த இது சொல்லுவாங்க, வரப்பு உயர நீர் உயரம். அது எங்க பாட்டி ஔவையார் எழுதுனது. அது பெரிய சர்ச்சை இருக்கு. குரூப் 4 தேர்வுல இது ஔவையார் எழுதுனதா இல்ல பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதுனதா, அது ஒரு பெரிய கதையாவே இருக்கு. அது இதுவரை என்னன்னு தெரியல. ஆனா எங்க பாட்டி ஔவையார் சொன்னது, அந்த ஔவையார் வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயர்வான். இதுதான் அவங்க சொன்னது. அதை பேசுவார் நாட்டின் பிரதமர் மோடி. வரப்பு உயரா நீரு உயிரும், நீரு உயிரா நெல்லு உயிரும். தமிழை கேட்கறதுக்கு நாங்க உயிரை விட்டுட்டு செத்து போயிரும். அப்படி இருக்குது உன் கேவல கட்ட தமிழ். இவர் போய் பேசுறாராம், திருக்குறள் குறித்து பேசுறாரு. திருக்குறளை பேசுகிறார், மகிழ்ச்சி, பெருமை. தமிழர்கள் நாம பெருமை கொள்றோம்.
இங்க இருக்கிற இந்துக்கள் சில பேர் பாஜக ஆதரிக்கிறவங்க சொல்லுவாங்க, நாட்டினுடைய பிரதமர் அவரே திருக்குறள் பேசாரு, இதை விட நமக்கு என்ன பெருமை வேணும்? திருக்குறளை பேசுவதில் பெருமை இல்ல, எங்கள் பாட்டுவன் வள்ளுவன் சொல்லி கொடுத்த நெறியில ஆட்சி செய்யறானா? குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. இந்த குறளுக்கு அர்த்தம் அண்ணாமலைக்கும் நரேந்திர மோடிக்கோ தெரியுமா? அதன்படி நீ ஆட்சி செய்யறியா? இங்கு செங்கோல் ஆட்சி கொடுக்குறேங்க, செங்கோல் ஆட்சியை இந்த மக்களுக்கான ஆட்சியா கொடுக்குறியா? இதுல ஏதாவது ஒன்று தகுதி இருக்குதா? எந்த தகுதியும் இல்ல. ஆனா திருக்குறள் நாடாளுமன்ற கட்டடம் புதுசா 1000 பேர் உட்காரலாங்க, எல்லாம் சரி. தமிழுக்கு வளர்ச்சி கொடுக்கிறோம், தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், எல்லாம் பேசலாம். அண்ணாமலை இங்க தெருத்தரவா பேசுறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. என்ன முக்கியத்துவம்? பாராளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில 16 மொழி, இந்தியாவில் இருக்கிற 16 மொழிகள்ல கல்வெட்டு இருக்கு. என் மொழி தமிழ்ல ஏன் இல்ல? அண்ணாமலை கேட்டதுண்டா? நாட்டினுடைய பிரதமர் மோடியை பார்த்து என்னுடைய தாய்மொழி தமிழுக்கு இல்லாத மரியாதை வேற எந்த நாய் மொழி கிடையாதுன்னு கேட்டுக்கணும்ல நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்குள்ள. இங்க 39 எரும மாடுகள் அனுப்பி விட்டோம். இந்த 39 எரும மாட்டுல ஒரு எரும மாடாவது எந்திரிச்சு கேள்வி கேட்கணும் பார்த்தா அதுவும் கேட்கல. அப்புறம் என்ன? நீங்கள் தமிழ் வளர்ச்சி, தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழர்களுக்கு முக்கியத்துவம் எதுல இருக்கு? தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீ நாடு வளர்ச்சி எப்படி அடையும்? காங்கிரஸ் இங்க சரியா இருக்கணும், பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா தனியார் மயம் தாராளமயம். இவன் இன்னைக்கு போடுறான்ல, இன்னைக்கு அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம், இன்னைக்கு அதானிகளுக்கு தனியாக விழிஞம் துறைமுகம், இன்னைக்கு அதானி ஏர்போர்ட்ஸ், அம்பானிகளுக்கு தனியாக அந்த ஜியோ நிறுவனம், அதுக்கான டெண்டர், பராமரிக்கிறதுக்கான டெண்டர், எல்என்டி கான்ட்ராக்ட், இது எல்லாத்துக்கும் அடிப்படை வித்து போட்டது காங்கிரஸ். தனியார் மய தாராளமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன். 2014 மோடி சுட்ட முத வடை அதுதான். அண்ணாச்சி கடையில போட்ட வடை கூட ஊசி போயிடும், மோடி வடை ஊசியே போவாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் எடுத்துட்டு வரும் அந்த வடையை. சொல்றான் 2 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்து விடுவோம். இதுவரை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்க? அவன் கொடுத்திருக்கான், நம்ம தான் ஏமாளி ஆயிட்டோம். அவன் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கான். யாருக்கு தெரியும்ல? உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல சோத்துக்கு வழி இல்லாம, பஞ்சம் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம, வக்கு இல்லாம இருக்கிறான்ல, அவனை கூட்டிட்டு எண்ணூர் பகுதியில துறைமுகங்கள் இருக்குது, அதை சுற்றி தொழிற்சாலைகள் இருக்குது, அங்க நீ வேலைக்கு வா. மணலி பகுதியில துறைமுகம் இருக்குது, பக்கத்துல கடல் இருக்கு, இங்க பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு, இங்க வா நீ வேலைக்கு சேர்ந்துக்க. இப்ப நான் பார்த்தேன் இந்த டீ கடையில கிட்டத்தட்ட ஒரு 10 பேர், முழுக்க வட மாநிலத்தவன். அவன் தான் நிக்கிறான். நம்ம பிஜேபின்னு சொல்லும்போது அவன் அப்படியே பாக்குறான், அவனுக்கு தெரியாது அவங்களதான் கழுவி ஊத்துறோம்னு. ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிஜேபியை பேசுறான், மோடியை பேசுறான் பா. சொல்லவா உனக்கு வலிக்கிற மாதிரி ஒண்ணு சொல்லவா? மோடி இருக்காருல, மோடி, நரேந்திர மோடி, மேரா பால் நரேந்திர மோடி, போய் சொல்லு. உன்னை மயிருங்கிறாங்கடா, நீ நாட்டை என்னடா ஆண்டு கிழிச்சன்னு போய் கேளு. உத்தரப்பிரதேசத்துல கலவரம் நடக்குது, எதுக்கு? பசி பஞ்சம் பட்டினி கலவரம் நடக்குதா? இல்ல அங்க சரியா ஆட்சி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, படிக்கிறதுக்கு கல்வி இல்ல, அதுக்காக கலவரம் நடக்குதா? இல்ல, சாதியின் பேர்ல, மதத்தின் பேர்ல, சாதி தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த பெண்ணுங்கிறதுக்காக கற்பழிச்சு கொலை செய்யறான், அவனை எரிக்கிறான், காவல்துறையை கொண்டு போய் எரிக்குது, யாரும் கேள்வி கேட்க முடியல. இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கு? இதுதான் ராமராஜ்யமா? கேட்டா அதை ஒண்ணு சொல்லுவாங்க, நாங்க ராமர் ராஜ்யத்தை அமைக்க போறோம். ராமர் ராஜ்யத்துல தான் 8 வயது ஆசிபாவை கோவில் கருவறைக்குள்ள வச்சு கற்பழிக்க சொன்னானா அவனுடைய ராமரு? ஒரு ராமராஜ் சொன்னானா? கேட்டா சொல்லுவான், ராமருக்கு நாங்க கோயில் கட்டிட்டோம், கட்டினதுனால இங்க எல்லை தாண்டி போற மீனவரை ராமர் காப்பாத்திடுவாரா? ஐயா வில்ல அம்போட குறுக்க கடலுக்கு நடுவுல கோடு போட்டு, அவர் தான் கடல்லே பாலம் கட்டினவராச்சே, குறுக்க கோடு போட்டு இதுதாங்க எல்லை பகுதி, தாண்டி தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லாம் போவாதீங்க அப்படின்னு ராமர் கையை கட்டிட்டு நிப்பாரா? கையை நீட்டி நின்றுவாரா? ராமர் கோயில் கட்டுவதால எங்களுக்கு என்ன? ராமர் கோயில் கட்டுவதனால கொசஸ்தலை ஆத்துல 24 மணி நேரமும் தூய குடிநீர் ஓடிட போதா? கொசஸ்தலை ஆறுல இருக்கிற அந்த விவசாய பெருங்குடி மக்கள் பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் நிலம் கிடைச்சிருமா? கொசஸ்தலை ஆத்தை சுத்தி முழுக்க விவசாயம் நடந்துருமா? என்ன நடக்க போகுது ராமருக்கு கோயில் கட்டுறதுனால? ராமருக்கு கோவில் கட்டுறதுனால பாலாற்றில நமக்கு வர வேண்டிய தண்ணி வந்துருமா? பாலாற்றின் குறுக்கே இருக்கிற அணைகள் எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிருவாங்களா? கர்நாடகாவில் மேகதாதுல இருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணி வந்துருமா? மேகதாதுல அணை கட்டாம தடுத்துருவாரா ராமரு? சிவில் இன்ஜினியர், ஒரு சிவில் இன்ஜினியரா, பொறியாளரா போய் ராமரு இல்லங்க இங்க நீங்க அணை கட்டினீங்கன்னா அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சரியா இருக்காது அப்படின்னு நாட்டினுடைய பிரதமர்கிட்ட போய் சொல்லுவாரா ராமரு? ராமருக்கும் இந்த நிலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த ராமரை வைத்து அரசியல் செய்வது, சாமியை வைத்து அரசியல் செய்வது. ஆனா நாங்க இந்த பூமியை வைத்து இந்த பூமிக்காக அரசியல் செய்யணும். நாங்க களத்துல நிக்கிறோம். எங்களை ஏளனம் பண்றது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் சாத்தியப்படுமா? தொழிற்சாலைகளுக்கு எதிராக தொழிற்சாலை வருவதை யாரும் எதிர்க்கல. அந்த தொழிற்சாலைகள் என் மண்ணை கேடாக்க கூடாது, இங்க இருக்கிற மக்களுடைய சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கின்ற தொழிற்சாலையாக இருக்கக்கூடாது. இதைத்தான் நாங்க சொல்றோம். பக்கத்து மாநிலங்க கர்நாடக மாநிலத்துல அவன் ஒரு சட்டம் போடுறான், இங்கு எந்த நிறுவனம் தொடங்கப்பட்டாலும், தனியாரா இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம், எந்த தொழிற்சாலை எந்த நிறுவனம் தொடங்கப்பட்டாலும் 85 விழுக்காடு, 100 பேர் எடுக்கிறனா 85 பேர் என் மாநிலத்தை சார்ந்தவன், என் ஊர்காரனா நீ எடுக்கணும், மீதி 15 பேரை நீ வெளியில இருந்து எடுத்துக்கன்னு சொல்றான். அதே போல கேரளாவில் அந்த சட்டம் இருக்கு, ஆந்திராவில் அந்த சட்டம் இருக்கு.
தமிழ்நாடு மட்டும் இளிச்சவாயம் பூமி, இங்க எவன் வேணாலும் வந்து ஏறி காமிக்கலான்ட்டு ஒவ்வொருத்தனா வர்றான். மார்வாடி வந்தான், இப்ப பீகாரி வர்றான், உத்தரப்பிரதேசக்காரன் வர்றான், எல்லாரும் என்னுடைய வேலை வாய்ப்பை பறிச்சுட்டு போறான். இங்க இருக்கிற இளைஞர்கள் ஜொமேட்டோ ஓட்டிட்டு, ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு, வண்டி ஓட்டிக்கிட்டு, வேலை கிடைக்கலங்க, நம்ம என்னங்க பண்றது, இங்க வேலையே இல்லைங்க, வேலை இருக்கு, உன்னை ஏமாத்துறான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. இங்க பாதி இளைஞர்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு, தோனி எப்படி பேட்டிங் பண்ண போறாரு, தோனி வந்து ஸ்டம்பிங் வந்து எப்படி பண்ண போறாரு, மத்த டீம்ல இருக்கிற பவுலர்கள்லாம் எப்படி பவுலிங் போட போறாங்க, அவன் பவுலிங் போட்டு அவன் ரன் எடுத்துட்டா உனக்கு சோறு வந்துருமா, தட்டுக்கு சோறு வருமா? உனக்கு தட்டுக்கு சோறு இங்க விவசாயி கொடுக்கணும்டா. அந்த விவசாய நிலத்தை நஞ்சாக்குற திட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டு இருக்கான். அதை எதிர்த்து போரிடுங்கடா. இன்னொரு குரூப் தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாப்ல, தெரியும்ல, தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. வர்றோம், வந்து 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 என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இப்ப கட்சி ஆரம்பிச்சீங்க. இந்த தேர்தல்ல விஜயினுடைய ரசிகர்களுக்கு நிலைப்பாடு, ஒரு சரியான தலைவன் அடையாளப்படுத்தணும்ல. மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா யார் இருக்கானோ அவனை நீ ஆதரி. இல்ல இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஓட்டு போடணும்னா ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல வரியா? இன்னொரு குரூப் இருக்கு, தல ரசிகர். எங்களுக்கு அரசியலுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைங்க, நாங்க கடைசி வரைக்கும் தல ரசிகர் தாங்க. இருந்து நாளைக்கு உன்னுடைய பிள்ளை இங்க வாழ்றதுக்கு வழி இருக்குமா? உன்னுடைய பிள்ளை இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குமா? உன்னுடைய பிள்ளை உணவு உட்கொள்வதற்கு அரிசி பருப்பு வெண்டைக்காய் கிடைக்குமா? எதுவும் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டே வர்றான். விவசாய நிலங்களை இங்க இருந்து பறிக்கிறான். விவசாய நிலங்களுக்கு எதிரான அத்தனை சட்டமும், காடுகள் அழிக்கிறான், கனிம வளத்தை திருடுறான். கேரளாவுல அதானி கட்டுகின்ற விளிங்கம் துறைமுகத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து மலையை உடைச்சு எடுத்துட்டு போனான். கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையை உலக யுனெஸ்கோ அது சொல்லுது, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்றான், அந்த கன்னியாகுமரி மலையை, மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியில மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் நீண்டு இருக்குது. அந்த இடத்தை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை யாரும் தொடக்கூடாது, அது பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்னு சொல்றான். அந்த மலையை உடைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க கேள்வியே கேட்கறது இல்ல. இந்த உத்தமர் ஒருத்தர் இருந்தாரு கன்னியாகுமரி மாவட்டத்துல, அவர் பேர் மனோ தங்கராஜன். யாராவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட. அங்க மலையை உடைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த உத்தமர் மனோ தங்கராஜ் சொன்னாரு, தேர்தலுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு முன்னாடி போராட்டம் நடத்தினாரு. ஐயோ, என் கனிம வளத்தை எடுத்துட்டு போறாங்களே, ஐயோ, இந்த யாரும் தட்டி கேட்க முடியாத அதிமுகவில் இருக்கிற மலை முழுங்கி மகாதேவன்கள் இந்த மலையை உடைத்து எடுத்துட்டு போறாங்களே. மனோ தங்கராஜ் பேசினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில். இன்னைக்கு அவர் ஒரு அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், அவர் ஊர் தான் கன்னியாகுமரி, அங்கதான் இருக்கிறாரு. அங்கதான் இருக்கிறவர் கனிம வளத்தை உடனே தடுத்து நிறுத்தக்கூடாது. எதுக்காக தனியார் கட்டுகின்ற அந்த தொழிற்சாலைக்கு, அந்த இதுக்கு துறைமுகத்துக்கு இங்க இருந்து நீ மலையை எடுத்துட்டு போற? அதே கேரளாவுல மலை இருக்கு. அதே கேரளாவுல 16 மலைகளை தேர்ந்தெடுக்கப்படுது. அந்த 16 மலையில இல்லாத கல்லு கன்னியாகுமரி மலையில ஏன் இருக்குன்னு நினைக்கிறான்? தமிழ்நாட்டில் இளிச்சவாய் அதிகமா இருக்கிறான், இங்க இளிச்சவாயனே முதலமைச்சராகவும் இருக்கிறான். அதனால எதை வேணாலும் இங்க இருந்து எடுத்துட்டு போறான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதான் எடுத்துட்டு போறான். அங்க ஒண்ணு இல்லைங்க, பேபி அணை, முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு காரணம் பேபி அணை. அந்த பேபி அணையில பராமரிப்பதற்காக 4 மரம், இந்த மாதிரி ஒரு 4 மரம் தான். அந்த 4 மரத்தை வெட்டுவதற்கு 30 ஆண்டுகள் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது கேரள அரசாங்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு 4 மரத்தை. ஆனா இங்க ஹைவேஸ் போடுறோம், நாங்க சாலை விரிவாக்கம் பண்றோம், 8 வழிச்சாலை திட்டம் வரப்போகுது, 6 வழிச்சாலை திட்டம் வரப்போகுது, 4 வழிச்சாலை திட்டமாக மாற்ற போறோம், மெட்ரோ போட போறோம், மயிரை போட போறோம். இங்க இருக்கிற எல்லா மலையும், இங்க இருக்கிற எல்லா மரத்தையும் உடைச்சிடறான். ஆனா அவன் 4 மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறான். அவன் அரசாங்கமா, இது அரசாங்கமா? மரத்தை வெற்றியா நீ வெட்டிக்க. 4 மரத்தை வெட்டினா 400 மரத்தை நட்டுட்டு நீ இந்த மரத்தை வெட்டுறாங்கிறான். அதை வெட்டுவதற்கு எவனும் தயாரா இல்ல, அரசாங்கமே வெட்டக்கூடாதுங்குது. ஆனா இங்க அப்படி இருக்கா? அப்ப மண்ணும் மலையும் இங்க மரமும் இல்லைன்னா மனித உயிர் எப்படி வாழும்? இந்த உயிரியல் சூழலை யாராவது எடுத்து சொல்லுவானா? எந்த கட்சியாவது சொல்லுமா? இப்ப ஐயா ஸ்டாலின் தெரு தெருவா வாரார், அவர் பேசுவாரா? இல்ல நம்ம ராகுல் காந்தி ஏற்கனவே தெரு தெருவா வந்தார், பாரத் ஜோடா யாத்ரான்னு. அந்த பாரத் ஜோடா யாத்ரால இதெல்லாம் உங்களுக்கு விழிப்புணர்வா சொன்னானா? சொல்ல மாட்டான். இங்க உணவு நஞ்சாயிருச்சு உங்கள்ட்ட சொல்லுவானா? சொல்ல மாட்டான். குடிநீர் நஞ்சாயிருச்சு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். காற்று நஞ்சாயிருச்சு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா செஞ்சது அவன் தானே, எப்படி சொல்லுவான்? அதுல பாஜக வளர்கிறது தமிழ்நாட்டுல. அண்ணாமலை ஒரு பக்கம். முதல்ல அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் போய் சொன்னா கூட நீங்க போய் கேளுங்க. அதுல அவர் சொல்றாரு இந்த பேட்டியில, அதாவதுன்னா நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான பகுதிங்கன்னா, அது 2-3 டிகிரி இன்னைக்கு வந்து வெயில் வெப்பம் வந்து அதிகமாயிடுச்சுங்கன்னா இதுக்கு காரணம் யாருங்கன்னா, இவங்க வந்து இப்படி பண்ணி வச்சுட்டாங்கன்னா இங்க தூய காற்றோடு இருக்க முடியுமாங்கன்னா, இங்க மூச்சு காத்துல ஒரு துகள் கூட இல்லாம நம்மளால போயிட முடியுமாங்கன்னா, மாஸ்க் போடாம போக முடியுமாங்கன்னா அப்படின்னு யாரு? அண்ணாமலை. மக்களுக்காக கஷ்டப்படுறவர். இவ்வளவு நாள் வாயில வாழைப்பழத்தை வச்சிருந்தாரு, இப்பதான் வாழைப்பழத்தை எடுத்து வச்சுட்டு வந்து கேள்வி கேட்கிறாரு. இங்க காற்று நஞ்சாயிருச்சு, பூமி வெப்பமாகாது. பூமி வெப்பமயமாவதுன்னா காடுகளை வளர்க்கணும். காடுகளை வளர்க்கிறதுக்கு அரசாங்கம் சட்டம் போடணும். காடுகளை அழிப்பதற்கு நீ ஒரு சட்டம் போட்டிய, ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. காடுகளை
தனியாருக்கு தாரை வார்க்கின்ற வேலை திட்டத்துக்கு ஒரு சட்டம் போட்டு ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கொண்டு வந்தார்ல, அதுக்கு எதிராக அண்ணாமலை பேசுவானா? காடுகள் அழிந்தால் தான் இங்க வெப்பமயமாகுது, இங்கு வாகனங்கள் அதிகமாகுது, கார்பன் எமிஷன் அதிகமாகுது, இங்கு காப்பருடைய எமிஷன்கள் அதிகமாகுது. அதுக்கு தான் ஸ்டெர்லைட்டை போராடி மூடணும். ஆனா இன்னைக்கு அண்ணாமலையுடைய இந்த கோயம்புத்தூர் மக்களுக்காக, அந்த கோயம்புத்தூர் மக்களுக்காக பேசிய அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கூடாதுன்னு பேசுவியா? பேச மாட்டேன். ஏன்? தேர்தல் பாண்டுங்கிற பேர்ல அவன்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்க. வேதாந்தா நிறுவனத்திலிருந்து 300 கோடி. இங்க யோக்கியவங்க எப்படி தெரியுமில, நாங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்சம் ஊழலே இல்லங்க இந்தியாவுல. ஆமா, லஞ்சம் ஊழலே இல்ல. உங்க ஐயா மோடி இருக்காருல, மோடி 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வடை ஒண்ணு, அதுல ஒரு வடை ஒண்ணு சுட்டாரு. அது உளுந்த வடை. நான் முதல்ல சொன்னது பருப்போட, இப்ப சொல்றது உளுந்த வடை. உளுந்த வடை எப்படி தெரியுமில, ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாயை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா போட்டுருவோம் அப்படின்னாரு. நான்லாம் 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு சுவிட்சர்லாந்து அங்க சுற்றுலா எல்லாம் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு எல்லாம் வந்துச்சானு தெரியல. அப்ப பிஜேபிக்கு எவன் ஓட்டு போறானோ அவனுக்கு எல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன் 15 லட்சம் ரூபாய். எனக்கெல்லாம் போட்டாங்க. எங்க அண்ணன் ஜெயசந்தருக்கு போட்டிருக்காங்க, எங்க அண்ணன் ஏழுமலை அண்ணனுக்கு, எங்க அண்ணன் இடிமுரசுக்கு எல்லாருக்கும் 15 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. எங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு வரலன்னா அது உங்க பிரச்சனை. நாட்டினுடைய பிரதமர் 15 லட்சம் ரூபாய் போட்டாரு. நம்புங்க, நம்புனா தான் ராமர் உயிரோட இருக்காருன்னு நம்புவாங்க. இன்னும் சொல்றாங்க ராமருடைய நேரடி அவதாரம் மோடின்னு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம எல்லாம் உயிர் வாழணுமா? ராமருடைய அவதாரமா? அது வேணா ஒரு விஷயத்துல ஏத்துக்கலாம். ராமர் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டாப்ல, மோடிக்கு பொண்டாட்டி இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். அதுல வேணா நம்ம ஏத்துக்கலாம். மற்றபடி இந்த மண்ணுக்கு அவர் செய்த தியாகம் கேட்டா சொல்றாங்க பாவங்க, அவர் ஏழை தாயின் மகன்க. ஏழை தாயின் மகன் 10 கோடி ரூபாய்க்கு கோட்டு போடுவாரு. ஏழை தாயின் மகன் நாடு நாடா போய் வெளிநாட்டுக்கு போய் ஒப்பந்தம் போட்டு என் நிலத்தை தாராவத்து கொடுத்துருவாரு. ஏழை தாயின் மகன் தேர்தல் பாண்டுல 6500 கோடி ரூபாய் காசு வாங்குவாரு. லஞ்சம் ஊழல ஒழிக்கிறேன்ட்டு வேளாண் நிறுவனத்திட்ட 300 கோடி. இந்த நம்ம லாட்டரி மார்ட்டின் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லாட்டரி மார்ட்டின் 1200 கோடி ரூபாயை லஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பாண்டுல வாங்கியிருக்கு. அந்த ஃபியூச்சர் கேமிங்னு ஒரு தனியார் நிறுவனம் வச்சிருக்காரு. அந்த நிறுவனத்துக்கு அனுமதி கொடுப்பதற்காக 1200 கோடியை லஞ்சமா வாங்கியிருக்காரு பிஜேபியினுடைய கட்சியினர். இதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லுவாரா? லஞ்சம் ஊழல ஒழிப்பனா எப்படி ஒழிப்ப? ஒரு நிறுவனத்துக்கு ஐடி ரைடு போறது. இப்ப எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனாங்கல்ல, இப்ப எங்க அண்ணன் பொன்முடி வீட்டுக்கு போனாங்கல்ல, எங்க ஐயா ஏவா வேலு வீட்டுக்கு போனாங்கல்ல, எங்க அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு போறதா சொன்னாங்கல்ல, கேசா கிராண்டுக்கு, ஜி ஸ்கொயருக்கு, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எல்லாம் போறான்ல ரைடு போறது. அங்கே ஏதாவது ஒரு 10 பேப்பரை தூக்கிட்டு வந்துடுறது. தூக்கிட்டு வந்துட்டு இந்த பேப்பர் வேணுமா, உனக்கு பத்திரமா திருப்பி கொடுத்துறேன், நீ என்ன பண்ணு, தேர்தல் பாண்டுல எனக்கு ஒரு 100 கோடி கொடுத்து, தேர்தல் பாண்டுல எனக்கு ஒரு 200 கோடி போட்டு அந்த காசை வச்சுக்கிறோம், உன் வழக்க வந்து நாங்க ரத்து பண்ணிடுறோம். அதே மாதிரி இடி அதிகாரிகள் அமலாக்கத்துறை அனுப்புறது, அவங்களை விட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி காசை வந்து பிஜேபிக்கு கொடுத்துரு. இப்படி நீ மறைமுகமா கள்ளத்தனமா காசு வாங்கிட்டீங்கன்னா நீ எப்படி லஞ்சம் வாங்க போற? மோடி போய் ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்டையும் 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, 1 கோடி கொடுன்னு உட்காந்து பிச்சை எடுக்க போறாரு இல்ல. அதிகாரத்தை வச்சு மிரட்டி தேர்தல் பாண்டுல 6500 கோடி. அதை நம்ம கேள்வி கேட்கிறோம். அதுல சந்திரசூட்டுங்கிற நீதிபதி, உண்மையிலுமே அந்த நீதிபதி மீது எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. உண்மையிலுமே நியாயத்துக்காக கடைசி வரை உறுதியா நின்னாரு. தேர்தல் பாண்டு பத்திரத்துல வாங்கின பணத்தை எவன் எந்தெந்த திருட்டு பையன், எந்த மொல்ல மாதிரி பையன், எந்தெந்த முடிச்ச வைக்க பையன் வாங்கியிருக்கானோ அதை வெளியில பொது வெளியில மக்கள் மத்தியில சொல்லுங்க. எஸ்பிஐ நிறுவனம் சொல்லித்தான் ஆகணும் வங்கிய உத்தரவிட்டாரு, சொல்லிட்டான். அதுல நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டில் உத்தம சீலர்கள் இருக்காங்கல்ல, கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர்கள், அண்ணாவின் கரம் பிடித்து, பெரியாரின் கரம் பிடித்து, கலைஞர் கருணாநிதியினுடைய கை பேனாவை பிடித்து வளர்த்தெடுத்த அற்புதம் புதல்வர்கள் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். அவங்க 6500 கோடி அவங்க ஐயோ மக்கள் காசை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டியல்ல கீழே வருது. அதே வேண்டாத நிறுவனத்துக்கிட்ட 100 கோடி திமுக வாங்கிருக்கு. இவன் 650 கோடி வாங்கியிருக்கான். அப்ப நீயும் திருடன் தானே கேட்டா அதுக்கு பதில் சொல்றாங்க திமுக எங்களுடைய அண்ணன் தம்பிகள் சித்தப்பன் பெரிய பண்ணலாம் 650 கோடி தாங்க நாங்க வாங்கியிருக்கோம். அவன் 6000 கோடி வாங்கியிருக்கான், 6500 கோடி வாங்கிட்டான். டேய், திருட்டின காசு 1 ரூபாயா இருந்தாலும் திருட்டு தான், 10 ரூபாயா இருந்தாலும் திருட்டு தான், 100 ரூபாயா இருந்தாலும் திருட்டு தான், எல்லாமே திருட்டு தான். நீ 650 கோடி ரூபாய்க்கு திருடி இருக்க, அவன் 1500 கோடிக்கு திருடி இருக்கான். நீ ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க 650 கோடி வாங்கியிருக்க, அவன் 19 மாநிலத்தில் இருக்கிறான், அவன் 6500 கோடி வாங்கியிருக்கான். எப்படி பார்த்தாலும் அதிகமா திருடுனது நீயா தான் இருப்ப. அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர்களை விமர்சிப்பதற்கு? இப்ப எங்களை சொல்லுங்களேன், நாங்க கேட்போம். நாங்க அதிகாரத்துக்கு வரல, எந்த நிறுவனத்தையும் பணம் வாங்கல, நீங்க இந்தியா முழுக்க பாஜக மட்டும் வாங்குச்சுன்னு சொல்லல, காங்கிரஸ் வாங்கி இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கி இருக்குது, மம்தா பானர்ஜி வாங்கி இருக்காங்க. தேர்தல் பாண்டுங்கிற பேர்ல கடைசியா 4 வருஷம் ஆட்சியில் இருந்த எங்க சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி ஒரு 6 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. அதுல அதிமுக இருக்கவங்க என்ன தெரியுமா கோவம்? எங்களுக்கு வேற 4 வருஷம் நாங்க ஆட்சியில் இருந்தோம், எங்களுக்கு 6 கோடி தான் கொடுத்திருக்காங்க, இவங்க 3 வருஷம் கூட ஆட்சியை முடிக்கல, இவங்களுக்கு அப்புறம் 650 கோடி கொடுத்தான்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம். என்னமோ நேத்து தான் அவர் எதிர்கட்சி தலைவரானது மாதிரி பாண்டுகளில் பெறப்பட்ட பணங்களை, மக்களுடைய வரி பணங்களை இப்படி ஏமாற்றுவது நியாயமானு மேல போட்டு பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பணத்துக்கு நியாயம் கேட்கிறாரு. ஏன் இவ்வளவு நாள் எங்க போனீங்க? எதிர்கட்சிங்கிறத மறந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப தேர்தல் வந்துருச்சு, அறிக்கை கொடுக்கிறாரு, மகளிர்களுக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுக்கணும், கொடுத்து ஏற்கனவே வேலை செய்யறது இல்ல,
ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டம்னு போட்டு எங்க ஆத்தா சித்தி பெரியமா எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கிட்டேன். ஏற்கனவே அவங்க வய வேலைக்கு நாத்து வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க, அவங்க கள வேலைக்கு போனவங்க அதுக்கு போறது இல்ல. அதை தாண்டி 100 நாள் வேலை திட்டம், அதை 100 நாள் 150 நாள் ஆக்கணும். ரெண்டு பேரும் தேர்தல் அறிக்கை எப்படி போடுறாங்க பாருங்க. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் நாங்க இலவசமா கொடுத்துட்டோம். இதுல ஐயா மோடி வந்துட்டாருன்னா மானியம் கொடுப்பாரு. 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி சொன்னாரு, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன், குறைக்கல. கேஸ் சிலிண்டரோட விலையை குறைப்பேன், குறைக்கல. அன்னைக்கு பாஜகவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க நாடாளுமன்றத்துல சிலிண்டரை தூக்கிட்டு போய் தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. கேஸ் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. என்னைக்கு 500 ரூபாய் வித்தனைக்கு இன்னைக்கு 1200 ரூபாய் 1300 ரூபாய் போயிருச்சு. இதுவரை அந்த சிலிண்டருக்கான மானியத்தை பாஜக கொடுத்திருக்கா? மாசம் மாசம் நாங்க போடுவோம் அக்கவுண்ட்ல 500 ரூபாய் போட்டான், அப்புறம் 400 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் இப்ப 20 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 30 காசு இப்படி வருது மானியம். இதுக்கு பேர் மானியமா? இங்க ஒரு கட்சி இருக்கு திமுக. 2021 சட்டமன்ற தேர்தல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அது எப்படி ஐயா ஸ்டாலின்? ஆக நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் கொடுப்போம். இதெல்லாம் திருத்த அழுத்தமா நான் சொல்லிக்க விரும்புறேன். நான் கலைஞருடைய மகன், நான் உண்மையத்தான் பேசுவேன். ஆக கலைஞர் கருணாநிதியுடைய மகன் என்பதால அப்படின்னு அப்பம் பேரை பார்த்து படிச்சுட்டு ஒரு அறிக்கை, மானியம் 100 ரூபாய் கொடுப்போம். எப்ப கொடுத்தீங்க 100 ரூபாய்? இதுவரை மகளிர் யாராவது ஒருத்தர் கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் தமிழக அரசு கொடுத்திருக்கு? கேஸ் சிலிண்டர் விலையை குறைச்சிருக்கு? பதில் இருக்கா? இல்ல. பெட்ரோல் டீசல் விலையை பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் குறைப்பேன் சொன்னது திமுக. கடைசியில பெட்ரோலுக்கு 2 ரூபாய் குறைச்சது, டீசலுக்கு 1 ரூபாய் குறைச்சது. இன்னும் அதுல 2 ரூபாய் பாக்கி இருக்கு. அதை குறைப்பியா? குறைக்க மாட்டேன். ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் விலையை 63 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்துருவோம், டீசல் விலையை 54 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவோம். எப்படி கொண்டு வருவ? இங்க இருந்து துபாயில போய் ஐயா உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தோட இங்க இருந்து ஏற்கனவே கோரல் தேயிலை வாங்க போன மாதிரி அங்க போய் நேரடியா எண்ணெய் நிறுவனத்துல இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா? நீங்களே உட்கார்ந்து பிரிச்சு கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்ப? மத்திய அரசு கொடுக்கணும். அப்ப மத்திய அரசு கொடுக்கணும், பெட்ரோல் டீசல் கம்மியான விலைக்கு கொடுக்கணும்னா மத்திய அரசு நீ கேள்வி கேட்கணும். ஜிஎஸ்டி வருவாய் அறிவாய்க்குள்ள இந்த பெட்ரோல் டீசலை ஏன்டா கொண்டு வர மாட்டேங்கிற கேட்கணும்ல. அது வேட்லயே இருக்கட்டுங்க, மதிப்பு கூட்டப்பட்ட வரியிலே அது இருக்கட்டும். அது ஜிஎஸ்டி குள்ள வேண்டான்னு கையெழுத்து போட்டது யாரு? காங்கிரஸ் திருவாளர்கள். அந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்துட்டு இவங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்களாம். சரி, நீ ஒரு தேர்தல் அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்கீல்ல, இந்த தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்டதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த தேர்தல் அறிக்கையில காவிரி மீட்பு கொடுத்திருக்கீங்க, இந்த தேர்தல் அறிக்கையில மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்ட விடாமல் தடுத்துருவோம்னு சொல்லியிருக்க, காங்கிரஸ் அதை சொல்லுமா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கான்ல பக்கத்துல கர்நாடகால காங்கிரஸ், மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவதற்கு 9000 கோடி அவன் ஒதுக்கிட்டான். அவன் கட்டுவேங்கிறான். அங்க பாஜக தான் சொல்லுது, காங்கிரஸ் தான் சொல்லுது, நான் மேகதாதுல அணையை கட்டுவேண்டா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு நீர் கூட கிடையாதுங்கிறான். இங்க மானமுள்ளவர்கள், ரோசமுள்ளவர்கள், சோத்தில உப்பு போட்டு திங்கிறவர்கள், டெல்டாக்காரன் உல்டா காட்டாம உண்மையிலுமே டெல்டா விவசாயியா இருக்கிறவன் மானமுள்ளவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒரு சொட்டு நீர் கூட இல்லாத அந்த கன்னட தேசத்திற்கு, அதை ஆளும் காங்கிரசுக்கு தமிழர் நிலப்பரப்புல ராஜராஜ சோழனுடைய வாரிசுகளுடைய வாக்கு ஒண்ணு கூட விழுகாதுடா, வேணும்னா வாக்கி அரிசி போடுறோம்னு சொல்லணும். சொல்லுவாங்களா இங்க? நம்மளால சொல்லுவார் ஐயா ஸ்டாலின்? இப்படியே இருப்பார் காங்கிரஸ் கிட்ட. பாசிசத்தை எதிர்க்க போறோம், இது இந்தியா ஜனநாயகத்திற்கும் பாசிசத்துக்குமான போர் அப்படின்னாங்க. வடிவேலு 23 கேஸ்ல சொல்லுவார்ல, போர், ஆமா போர் அப்படின்னு. இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஆமா போர் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே இவங்க ஸ்பார்டன்ஸ் 300 வீரர்களும் இவங்க சொன்னோன்னு களத்துல அப்படியே போய் நின்று கம்பாட்டி அறுத்து தள்ளிடுவாங்க. 39 பேர் ஏற்கனவே போனீங்களே, என்ன தெரியும் வாங்கி கொடுத்தீங்க? நீட்டுக்கு விளக்கு வாங்கி கொடுக்கிற ரகசியம் எனக்கு தான் தெரியும். வெக்கமான ரோசம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கிற ஒருவரால தான் நீட்டுக்கு தடை வாங்க முடியும். பேசுனது நான் இல்ல, ஐயா முத்தமிழ் வித்தகர் கலைஞர் கருணாநிதியுடைய பேரன் ஐயா முத்தமிழ். இவரு இப்ப முத்தமிழ்ல வந்து கொலை பண்ணிட்டு இருக்காருல ஐயா ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னாரு, ஐயா ஸ்டாலினுக்கு வெக்கம் ரோசம் மானம் சூடு சொரணை எல்லாம் இல்லன்னு அவர் பையனே சொல்றாருங்க. நீட்டுக்கு விளக்கு வரைக்கும் வரல இல்ல, அப்ப அதான அர்த்தம்? அந்த வெக்கமான ரோசம் ஸ்டாலினுக்கு இல்ல, அவரே சொல்லிட்டு போயிடுறாரு. நீட்டுக்கு எதிர்ப்பாக போராட்டம் எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறீங்க? நாடாளுமன்றத்தை எத்தனை தடவை முடக்கி இருக்கிறீங்க? அற்ப பதவிக்காக 2009 நாடாளுமன்றத்தை முடக்கி போட்டு, நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும்னு காங்கிரஸை குடிமி மயிரை பிடிச்ச ஆட்டி அன்னைக்கு வாங்குனீங்களே. 2009 இங்க 1.25 லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்துட்டு அதுக்காகவாது எங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு அன்னைக்கு அமைச்சரவை பொறுப்பு வாங்குனீங்களே. 1.25 லட்சம் கோடி ரூபாயை ஊழல் பண்ணிய அன்னைக்கு நீ நடத்திய போராட்டத்தில் ஒன்னு நீட்டுக்காக. அதுல உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தேனியில பேசியிருக்காரு. நாங்க வந்து நீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலத்துல வந்து 23 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 23 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? யார்? மக்கள்கிட்ட கேட்கிறாரு. நீயும் கொப்பனம் தான் காரணம், உங்க தாத்தாவும் தான் காரணம், வேற யார் காரணம்? நாங்க செத்ததுக்கு நீங்க தான் காரணம். நீட்டு விளக்கு பெறுவேன்னு கையெழுத்து வாங்குனீங்க. 5 கோடி பேர்ட்ட நான் கையெழுத்து வாங்க போறேன், அதுல ஒரு 50 லட்சம் பேர்ட்ட வாங்குனீங்க. அந்த 50 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த லெட்டர் எங்க? அது சொல்லு பாப்போம். சேலத்துல இளைஞரணி மாநாடு போடுறாங்க.
சேலம் இளைஞரணி மாநாட்டுல கொண்டு போய் அந்த கையெழுத்து போட்ட அந்த கையெழுத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் அதை ஷோகேஸ் வச்சுட்டு போகும்பொழுது ஒருத்தன் கூட அதை எடுக்கல, காத்துல பறக்க விட்டான், குப்பைக்கு போயிடுச்சு. 50 லட்சம் பேருடைய கையெழுத்து. எத்தனை பேரோட தகப்பன் நினைச்சிருப்பான், அனிதா போல எனக்கு ஒரு புள்ள இருக்குது, அந்த பிள்ளையுடைய படிப்பு பாதிக்க கூடாது, அதுக்காக நான் நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போடுறேன் அப்படின்னு ஸ்டாலினை நம்பி, உதயநிதி ஸ்டாலினை நம்பி கையெழுத்து போட்டிருப்பான்ல. அதை நம்பித்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க 21 தேர்தல்ல. அதை நம்பித்தானே எங்க மக்கள் உங்களை அதிகாரத்துக்கு அனுப்புனாங்க, நீட்டை தடை பண்ணிடுவீங்கன்னு. ஒரு சிறப்பு சட்டத்தை போட முடியாது, எங்களால போட முடியல. கேட்டா ஆளுநர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஆளுநர் வந்து தடையா இருக்கிறாரு. அந்த ஆளுநரை காண்பித்து காண்பித்து எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்துவ? எங்க அண்ணன் பொன்முடி 1000 விமர்சனம் இருக்கட்டும், செம்ம தில்லானால் சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு போயா அப்படின்னாரு ஆளுநர். ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை போயான்னு ஐயா ஆளுநர் ஆர் என் ரவியை பத்தி சொல்ல சொல்லுங்க பாப்போம். உதயநிதி ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. இடி ரைடு வந்துரும், ஐடி அதிகாரிகள் வந்துருவாங்க, கைது பண்ணி சிறைப்படுத்திடுவாங்க. இப்படி பயந்து பயந்து வாழ்கின்ற இவர்கள் எப்படி நீட்டுக்கு விலக்கு வாங்குவா? நாங்க சொல்றோம், நாடாளுமன்றத்துக்கு எங்க அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் உள்ள போனா ஒரே வார்த்தை, நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும், இல்லையா இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளை பூட்டு போட்டு மூடுவதற்கு நாங்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வர்றோம். நாடாளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் போடுவார். நீ போடுவியா? போட மாட்டேன். ஏன்னா எதிரணியில உட்கார்ந்திருக்க பாஜக எந்திரிச்சு கேள்வி கேட்கும், இந்த நீட்டு சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும். நீட்டை முதல்ல அமல்படுத்தணும்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்கும். கேட்டா யாரு தெரியுமா மாட்டுவா? மறுபடியும் முத்தமிழ் வித்தகர் ஐயா கலைஞர் கருணாநிதியும் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் டி.ஆர். பாலு, அண்ணன் ஆர். ஆசா, அக்கா கனிமொழி, அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன், இவங்க தான் மாட்டுவாங்க. நீட்டுன்னு ஒரு பரீட்சையை கொண்டு வரணும்னு 2009 ஒரு வரைவு கொண்டு வரும் பொழுது அதிகாரத்தில் இருந்த காங்கிரசுக்கு கூட இருந்து கையெழுத்து போட்டு வேடிக்கை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவிச்சான். அதனாலதான் இன்னைக்கு நீட். அப்படித்தான் சிஏஏ சட்டம், அப்படித்தான் தேசிய குடியுரிமை சட்டம் சொல்றாங்க சிஏஏ, அதுக்கு அதுதான் காரணம். அதுதான் என்ஆர்பி, என்பிஆர், என்ஆர்சி, இந்த எல்லா சட்டத்துக்கும் காரணம் காங்கிரசும் திமுகவும். ஆனா இன்னைக்கு நாடகம் போடுவோம். காவிரியில நமக்கான நதிநீர் உரிமை எவ்வளவு இருந்துச்சு? 500 டிஎம்சி இருந்துச்சு. இன்னைக்கு 110 டிஎம்சியை வாங்கி கொடுக்க முடியல. இதுக்கு காரணம் யாரு? முத்தமிழ் வித்தகர் ஐயா கலைஞர் கருணாநிதி. எல்லா துரோகத்துக்கும் காரணம் இவங்க தான். முல்லை பெரியாரினுடைய உரிமை நம்ம கையில இருந்துச்சு, அது பறிபோவதுக்கு காரணம் யாரு? நம்மாளு புரட்சி கலைஞர் நம்ம கொண்டாடணும்ல, எம்ஜிஆர். அவரு மலையாளி, அவன் ஊர்க்காரன், அவர் மொழி பேசக்கூடியவன் அப்படின்னு பராமரிக்கிற உரிமையை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க கேரளாவுக்கு. முடிஞ்சு போச்சு கதை. முல்லை பெரியாறுல நமக்கு பிரச்சனை, பாலாற்றுல நமக்கு பிரச்சனை. அதுக்கு காரணம் யாரு? நான் ஒண்ணு கேட்கிறேங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இன்னைக்கு சொல்றாங்கல்ல, தமிழர்களுக்கான உரிமையை மீட்டிட, மாநில சுயாட்சியை மீட்டிட, மாநில தன்னாட்சி உரிமையை காத்திட, அதுக்காக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்க, அதுக்காக அதிமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, அந்த ஆட்கள்கிட்ட நீங்க கேளுங்க. பக்கத்துல இருக்குது ஆந்திரா, 20 தமிழர்களை நாய சுடுவது போல சுட்டு கொன்னா 20 பேர். யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துல ஒரு நாட்டுக்குள்ள வாழக்கூடிய 2 குடிகளுக்கு நடுவே சண்டை வருவது போல ஒரு இன மக்களை திட்டமிட்டு காவல்துறை கொலை செஞ்சிருக்குது, இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு ஒருத்தன் பாராளுமன்றத்தில் பேசியது உண்டா? கேரளாவிலிருந்து நாங்கள் அடிச்சு விரட்டப்பட்ட பொழுது எங்கள் அக்கா தங்கைகள் மூஞ்சில சுடுதண்ணியை ஊத்தி அனுப்பிவிட்டாங்க. அன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு ஒருத்தர் பேசியது உண்டா? கர்நாடகாவில் எங்களை தாக்கும் பொழுது, எங்களுடைய ஓட்டுநர்கள் தாக்கப்பட்ட போது ஒருத்தர் பேசியது உண்டா பாராளுமன்றத்தில்? அதெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருவோம். நீ எங்களை அடிச்சாங்க கேட்கல, விட்டுரு. முக ஸ்டாலின் பைத்தியமா இருக்கட்டும், அவர் பேப்பர் பார்த்து படிக்கிற நபரா இருக்கட்டும், அறிவில்லாதவரா இருக்கட்டும், மூளை இல்லாத முட்டாப்பலா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் இந்த நாட்டு மக்கள் 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி, முதன்மை அமைச்சர், முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின், அவருடைய படத்தை போட்டு பாட கட்டி மாலை போட்டு செருப்பு அடிச்சால ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காங்க நாடாளுமன்றத்தில்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்க சட்டமன்றத்தில் கோவப்பட்டிருக்கானா? ஒரே ஒரு திமுக உடன்பிறப்பு 200 ரூபாய் கொடுக்கிற காசுக்காக காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முட்டி தேய வேலை செய்யற திமுக கழக உடன்பிறப்புகள் ஒருத்தர் போய் சண்டை போட்டதுண்டா? எப்படா எங்க மாநிலத்தின் முதலமைச்சர் படத்துக்கு நீ செருப்பு மாலை போடுவ, எப்படா பாடகட்டி ஏத்துவ, எப்படா விளக்க மாத்திர அடிப்ப, ஒருத்தர் கேள்வி கேட்கறது இல்ல. இது தமிழர்களுக்கு இருக்கு இல்லையா? என் மாநிலத்தின் முதலமைச்சர் நாங்க கேட்கிறோம், நாம் தமிழ் கட்சி நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு நாங்க சோத்தை தான் திங்கிறோம், எங்களுக்கு ரோசம் இருக்கு, நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன், எனக்கு கோபம் வருது. எங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், திமுக எங்களுடைய சனிக்கிழமையா இருக்கலாம், ஸ்டாலின் எங்களுடைய சனிக்கிழமையா இருக்கலாம். சனிக்கிழமை நான் மட்டும் தான் அடிப்பேன், நீ அடிச்சா நான் கேட்பேன். அப்படி கேட்கணும்ல. அந்த காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்களே எதுக்கு? ஒரு கூட்டணி போடும் பொழுது, ஒரு கூட்டணி தர்மம் போடும் பொழுது, 2 பேருக்கும் தேர்தல் உடன்படிக்கை போடும் பொழுது காவிரில எங்களுக்கான உரிமையை கொடுத்துருங்க. நீ 10 சீட்டு கேட்கறியா, 15 சீட்டு கூட தர்றேன், எழுதி ஒப்பந்தம் போட்டு நீ கூட்டணி போட்டுக்கணும், அதை பத்தி பேச மாட்டேன். தேசிய கல்விக் கொள்கையில இருந்து எங்களுக்கு விடுப்பு வேணும், கேட்டு நீ கையெழுத்து போட்டிருக்கியா? இல்ல. எங்களுக்கு இங்க மாநிலத்துல சுயாட்சி வேணும், அதனால கல்வி மாநில பட்டியலுக்கு வேணும். காங்கிரஸ் நீ ஆட்சிக்கு வந்தா மாநில பட்டியல் கல்வியை கொண்டு வந்துருவியா? கேட்டு கையெழுத்து போட்டிருக்கியா? இல்ல. மருத்துவ கல்வி, மருத்துவ இது பொதுப்பட்டியல் இருக்கு, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், கையெழுத்து போட்டு கேட்டியா? கேட்கல.
எதுவுமே கேட்காம காங்கிரஸோட கூட்டணி அவங்களுக்கு 10 சீட்டு. காங்கிரஸ் கட்சியிலே 10 பேர் கூட இருக்க மாட்டான். அங்க செல்வ பெருந்தகை, அக்கா சோதிமணி, இப்படி ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அதுவும் சண்டையை போட்டு திடுறாங்க. மாமா திருநாவுக்கரசு எப்படியாவது இந்த தடவை சீட்டு வாங்கிடணும்னு அவரு ஒரு பக்கம் மயிலாடுதுறையில சீட்டு வாங்கிடணும். ஏன்னா திருச்சி இல்லைன்ட்டாங்க. திருச்சியை தூக்கி தான் கொண்டு போய் வைகோ பையன்ட்ட கொடுத்து. எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி காலத்துல திமுக கூட்டணி இதுவரைக்கும் நான் பார்த்ததுல திமுகவை பார்த்து அதிமுக காரன் கத்துவான், திட்டுவான், அழுவான், ஏதோ கோவப்படுவான். திமுகவை பார்த்து மத்த கட்சிக்காரங்க திட்டுவாங்க, பிஜேபி திட்டுவான், அழுவும், போராட்டம் பண்ணுவான். ஆனா கூட்டணி கட்சிக்காரனே கூட்டணி கட்சி மேடையில நின்னுகிட்டு அழுவ விட்டாங்க பாரு. எங்க அண்ணன் துரைவைக்கோ கால்ல இருந்து கண்ணீர் விட்டு வடிச்சு அழுகுறாப்ல. என்ன அவமானப்படுத்திட்டீங்களா, என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களா. ஒரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர் அழுகுறாரு. அதே கூட்டணி கட்சி மதிமுகவை சார்ந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆளு பாவம் மாத்திரை குடிச்சாருங்க செத்து போறதுக்கு. மன உளைச்சல் என்ன மன உளைச்சல் அவருக்கு? ஈரோட்ல சாயப்பட்டறை கழிவு ஆத்துல கலக்குது. அதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கத்திட்ட பலமுறை கோரிக்கை வைத்து பாஜக அரசாங்கத்திட்ட பலமுறை நாடாளுமன்றத்தில் பேசி அவங்க நடவடிக்கை எடுக்கல. அதனால மன உளைச்சலாகி அவர் மாத்திரை குடிச்சிட்டாரா? ஈரோட்ல அங்க இருக்கிற மற்ற சாயப்பட்டறை கழிவுகள் அல்ல மற்ற தொழிற்சாலைகள்ல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, முன்னுரிமை இல்ல அப்படிங்கிற மன உளைச்சல் அவர் மாத்திரை குடிச்சிட்டாரா? இல்ல நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகளை பாஜக கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் ஒரு வலுவான எதிர்க்கட்சியா இல்ல அப்படிங்கிற மன உளைச்சல்ல ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் ஒரு பப்பு மாதிரி சின்ன பையன் மாதிரியே நடந்துகிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மன உளைச்சல்ல மாத்திரை குடிச்சாரா? இல்ல. கூட்டணி கட்சியில போன தடவை நமக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க, நாயா பேயா உழைச்சான் தமிழ்நாடு முழுக்க, இந்த தடவையும் ஒத்த சீட்டு தான் கொடுத்திருக்காங்கன்னு மன உளைச்சல் வந்துருச்சு. அவரு மாத்திரை குடிச்சு படுத்துட்டாப்ல. இதுதான் அரசியலா? இதுதான் தேர்தல் களமா? கூட்டணி கட்சிகள் அதுக்கு தான் நாங்க திருப்பி சொல்றோம், கூட்டணி என்பது ஏமாற்று வேலை. இங்க கர்நாடகா பிரச்சனையை, இங்கு முல்லை பெரியாறு பிரச்சனையை, இங்கு பாலாற்றின் பிரச்சனையை பேசுகின்ற காங்கிரஸ் அந்தந்த மாநிலத்தில் பேசுமா? பேசாது. இங்கு கெயில் எரிவாயு குழாய் பதிப்புகளை ஆதரிக்கின்ற காங்கிரஸோ பாஜகவோ பக்கத்துல கேரளால போய் சொல்லுமா கெயில் எரிவாயு குழாய்களை இங்க பதிக்கலாம், விவசாய நிலத்துக்குள்ள பதிக்கலாம், அங்க போய் பேசுவானா? பேச மாட்டான். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு விவசாய நிலங்களை கையகப்படுத்த துடிக்கின்ற பாஜக காங்கிரஸ் கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம்னு போய் சட்டம் போடுவானா? சட்டம் போட மாட்டான். இங்க கூடங்குளம் அணு உலையை கொண்டு வந்தது போல இந்தியா முழுக்க மின்சாரம் கொண்டு போவதற்காக அங்க ஆந்திராவில, கர்நாடகாவில, கேரளாவில பசுமை வாய்ந்த பகுதிகள் அதிகமா இருக்குது, அந்த பகுதிகளில் ஒரு அணு உலையை கொண்டு போய் போடுவோம்னு சொல்லுவானா? அங்க சொல்ல மாட்டான். ஏன்னா அங்க அந்த மண்ணின் மகன் ஆள்றான். இங்க இளிச்சவாயன் இருக்கிறான். ஒன்னு எடப்பாடி பழனிசாமி, அது இளிச்சமணிக்கே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் இழிச்சுக்கிட்டே இருந்து நாட்டை நாசமாக்கிருச்சு எடப்பாடி பழனிசாமி. எங்க சித்தப்பன் தான், 1000 இருக்கட்டும் எங்க சித்தப்பன், ஆனா லூஸ், கொஞ்சம் பைத்தியம், அதனால காட்டு நடத்தலாம் கையெழுத்து போட்டு போயிருச்சு. இப்ப வந்திருக்கிறது இவராவது நல்லா இருப்பாருன்னு பார்த்தா முழுக்க நாடகம், முழுக்க ஏமாற்று. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்ப ஒரு தேர்தல் அறிக்கை, 2014 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு அறிக்கை, 2009 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு அறிக்கை, 2004 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு அறிக்கை. இப்படியே பின்னாடி போனீங்கன்னா 1979 இருந்து திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அப்ப இருந்து ஒன்னே ஒன்னு அப்படியே இருக்கும். என்ன தெரியுமில? கவர் மட்டும் மாறும், மத்த எல்லாம் அப்படியே இருக்கும். கவரை மட்டும் மாத்திட்டு இது இந்த ஆண்டுகளுக்கான தேர்தல் அறிக்கைகள் அப்படின்னு கொடுப்போம். எடுத்து பாருங்க. கச்சத்தீவை நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் மீட்டு விடுவோம். காங்கிரஸோ இல்ல பாஜகவோ யாரு கூட கூட்டணி வச்சாலும் ஆட்சிக்கு வந்த உடனே கச்சத்தீவை மீட்டுருவோம். 79 இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் இதுவரை ஒரு தடவை கூட கச்சத்தீவை மீட்பதற்கு நீங்க ஒரு போராட்டம் பண்ணல? பண்ண மாட்டான். கடல் தாண்டி மீனவன் போறான் அப்படிங்கிறான். அதுல ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னதெல்லாம் இருக்கு. இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் மறந்துடுவான், ஏமாளின்னு நினைக்கிறான். கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, பேராசை பிடித்த மீனவர்கள் எல்லை தாண்டி போறாங்கன்னு பேசினாரு. எல்லை தாண்டி போறவங்களை ஏன் தடுக்கலன்னு. இங்க பாதி பேர் நினைக்கிறான்ல, இந்தியாவை பாதுகாக்க காங்கிரஸால தான் முடியும், இந்தியாவை பாதுகாக்க பாஜகவால தான் முடியும். இந்த 2 கட்சிகளால முடியாது. உண்மையிலுமே தமிழ்நாட்டு மீனவர்களை இவர்கள் காப்பாற்ற வக்கற்றவர்கள். 800க்கும் மேற்பட்ட மீனவன் கொல்லப்பட்டுட்டான். இதுவரை அந்த நாட்டின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனா இதுவே எங்கள் தலைவன் பிரபாகரன் அங்க இருக்கும் பொழுது ஒரு மீனவனை தொட்டான்னு ஒரு வரலாறு இருக்கா? அவரை தீவிரவாதியுமா? அவர் இந்தியாவுக்கு எதிராக இருந்தாரு, ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாரு. ராஜீவ்காந்தி நாடு அவ்வளவு பெரிய மனித புனிதரா? ராஜீவ்காந்தி இந்த மண்ணுக்கு செஞ்சது என்ன? என்னுடைய நாட்டு மக்கள் 40,000 பேர் தாலி இருக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் ராஜீவ்காந்தி. அதே ராஜீவ்காந்தி போபால் விசவாயுல சம்பந்தப்பட்ட ஜேம்ஸ் ஆண்டர்சனை தப்பிக்க வச்சவன். இந்திய நாட்டிற்கே சர்வதேச தீவிரவாதியாக அறியப்பட்ட ராஜீவ்காந்தியை நீ புனிதன்கிற, எங்களை தீவிரவாதிங்கிற. அந்த காங்கிரஸ், அந்த பாஜக தேசத்தை பாதுகாக்கிறவங்க தானே நீங்க. உங்களுக்கு நாங்க வரி செலுத்துறோம். ஜிஎஸ்டி வரி வருவாயில 2வது இடத்துல இந்தியா, தமிழ்நாடு இருக்குது. நாங்க அவ்வளவு வரியை உனக்கு கொடுக்கிறோம்ல, கடல் எல்லையில எங்களை பாதுகாப்பதற்கு உன்னுடைய கப்பல் பாதுகாப்பு படை ஏன் வரல? நாங்க எல்லை தாண்டி போறோம்,
எல்லை தாண்டி போற எங்களை கைது பண்றதுக்கு இலங்கை ராணுவம் வருது, இலங்கை கப்பல் படை வருது. எல்லை தாண்டி போகாமல் தடுக்க வேண்டிய இந்திய கடலோர கப்பல் படை என்ன பண்ணிட்டு இருக்குது? கடல் மிட்டாய் திங்க போனானா இல்ல கருவாடு திருடி திங்க போனானா? எங்க போனா? அவன் ஏன் வந்து நிக்கல? எல்லாம் ஏமாத்து. கேரள மீனவன் 2 பேரை சுட்டதுக்கு இத்தாலி வரைக்கும் போய் கைது பண்ணிட்டு வந்தான். அவன் நாட்டுல ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான். அவனை போய் இத்தாலியில கைது பண்ணி கொண்டு வந்து கேரளாவில் சிறையில் அடைக்க தெரிஞ்ச இந்த அதிகாரிகளுக்கு, இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு 800 பேரை கொண்ட இலங்கை அரசின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க துப்பு இல்ல. கேட்டா இலங்கை நட்பு நாடு. இன்னைக்கு சீனா கூட கூட்டு சேர்ந்து நிக்கிறானே. பாஜக பேசுது இல்ல, நாங்க இந்துக்களுக்கான தேசத்தை அமைக்க போறோம், இந்தியாவை பாதுகாப்பான ஒரு நாடாக மாற்ற போறோம். இந்தியாவை எப்படி பாதுகாக்கிறது? யார்கிட்ட பாதுகாக்கிறது? முதல்ல இந்தியாவை பாதுகாக்க வேண்டியது பாஜக காரண்ட் இருந்தோம், ஆர்எஸ்எஸ் இருந்தும், நரேந்திர மோடி கிட்ட இருந்தும், அமித்ஷா கிட்ட இருந்தும் தான். நிர்மலா சீதாராமன், ஆளுநர் ஆர்.என். ரவி போன்ற இந்த சங்கி முண்டங்கள் இருக்குல்ல, இவங்கள்ட்ட இருந்தா நாட்டை மீட்கணும். நாட்டுக்கு பாதுகாப்புங்கிற புல்வாமா தாக்குதல் 2019 யாரால நடந்துச்சு? யாரால நடைபெற்றுச்சது? அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்ங்கிறது ஒரு ஆடு, அறுப்பதற்காக ஆளுங்கட்சி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆடு. அப்படி ஒரு ஆடு தான் ஆர்.என். ரவி. அப்படி ஒரு ஆடு தான் கவர்னராக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நியமிக்கிறாங்க. பிஜேபி கட்சி நியமிக்குது, மத்திய அரசு நியமிக்குது கவர்னர். அந்த கவர்னர் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூப்பிட்டு, இங்கு எல்லையில பதட்டம் இருக்குது, ராணுவ வீரர்கள் உயிருக்கு ஆபத்து, 58 சிஆர்பிஎஃப் வீரர்களை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க, வெடிமருந்துகளோடு இங்கு ஊடுருவல் நடந்திருக்குது, அதை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக துணை ராணுவத்தை அனுப்பி அந்த சோதனையை செய்யணும்னு நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா நரேந்திர மோடி போட்டோ ஷூட் இப்படி நின்னுட்டு போட்டோ ஷூட் 10 வருஷத்துல அந்த போட்டோ எடுத்த காசை மட்டும் சேர்த்து வச்சிருந்தோம்னு வைங்க, ஒரு குடும்பத்துக்கு தனியா வீடே கட்டி கொடுத்துருக்கலாம். அவ்வளவு விளம்பரம், முழுக்க விளம்பரம். வாய்மூடி அமைதியா இருந்தான். 58 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்படுறான். 8 அடுக்கு பாதுகாப்புங்க. காவல் நிலையத்துக்கு இப்ப சாதாரணமா நம்ம ஒரு காவல் நிலையத்துக்கு போறோம். காவல் நிலையத்துல நேரடியா நீங்க இன்ஸ்பெக்டர் அறைக்குள்ள போயிட முடியுமா? வெளியில வாயில் காவலர் இருப்பாரு, அதுக்கப்புறம் எஸ்ஐ இருப்பாரு, அப்புறம் தான் அங்க இருக்கிற ஆய்வாளர் இடத்துக்கு நம்ம போக முடியும். இது 3 அடுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 8 அடுக்கு பாதுகாப்பு. 8 அடுக்கு பாதுகாப்பு. பரபரப்பான பகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்க புல்வாமா இருக்குது. அந்த புல்வாமாக்குள்ள ஒருத்தன் தனிநபர் கார்ல வெடிமருந்தை ஏத்திட்டு போய் 59 பேரை கொல்ல முடியுதுன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு எவ்வளவு கேவலமா இருக்கு. அதை விட ஒரு இழி இருக்கா? சரி, எதுக்குடா இதை நடத்தாங்கன்னு பார்த்தா தேர்தல் யுக்தின்னு நினைச்சோம். தேர்தலுக்காக இவங்க ஸ்டண்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் இப்ப இந்த தேர்தலுக்கு கூட ஏதாவது ஒரு தீவிரவாத நடவடிக்கையை சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்க முழுக்க தீவிரவாதம் பண்ணி கலவரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தவன் தான் பாஜக. அவனுடைய வரலாறு முழுக்க அப்படித்தான் இருக்கு. உத்தரப்பிரதேசல பாஜக ஆட்சிக்கு வருதுன்னா அங்க ஏற்கனவே கலவரம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். மத்திய பிரதேசல பாஜக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னா அங்க கலவரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். குஜராத்ல வந்துச்சுன்னா கலவரம் தான். இஸ்லாமிய பெருமக்களை கொன்று முடிச்சு 3000 பேரை கொண்டு முடிச்சுதான் குஜராத்ல இதுவரை அவனுடைய அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்கான். அப்படி கலவரங்களால் வளர்க்கப்பட்ட பாஜக கலவரத்துக்காக செஞ்சிருக்கான்னு பார்த்தா இல்ல. 2019 புல்வாமா தாக்குதல் நடந்து சரியா 2 மாத காலகட்டத்தில் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நிறுவனம், அவனுக்கு இந்தியாவிலையும் கிளை இருக்கு, அந்த நிறுவனத்திட்ட இருந்து கிட்டத்தட்ட 350 கோடி 400 கோடி ரூபாய் பணத்தை பாஜக தேர்தல் பாண்ட்ல வாங்கியிருக்கு. இவன் நாட்டை பாதுகாப்பானா? நாட்டை பாதுகாப்பாங்கிறீங்க? இவன் இந்த இவரு விவேக் கேட்பார்ல, விவேக் கேட்பான் இல்ல, நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோமான்னு. அந்த மாதிரி தான் நாட்டு மக்கள்கிட்ட வந்து நாட்டினுடைய பாதுகாப்புமா, அங்கிட்டு போய் தீவிரவாதிகிட்ட காசை வாங்கிட்டா வச்சுக்க அப்படின்ட்டு போவான். இதுதான் தேசப்பற்றா? இதுதான் தேசப்பற்று? இதுதான் பாரத மாதாவை நீங்க காப்பாற்றுற லட்சணம்? பாரத மாதா இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா? பாரத மாதாவே இன்னைக்கு நேரடியாக வந்தாலும் இவங்க கற்பழிச்சு கொலை பண்ணிடுவான். அப்படிப்பட்ட காம பிசாசுகளாக இன்னைக்கு பாஜக இருக்கான். முழுக்க நீங்க பாருங்க, செய்தித்தாள் எடுங்க. வட மாநிலத்தில் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர், வட மாநிலத்தில் பாஜகவினுடைய உறுப்பினர் எல்லாம் பாலியல் வழக்கு. பாரதிய ஜனதா கட்சி வச்சு பாலியல் ஜல்சா கட்சின்னு வச்சுட்டு போயிருங்க, அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். அந்த கட்சி பாதுகாப்பு. இன்னொன்னு காங்கிரஸ் பாதுகாப்பு. காங்கிரஸ் யார்கிட்ட இருந்து பாதுகாக்கும்? மோடி பாதுகாத்தாரு. எப்படி தெரியுமில? 56 இன்ச்சு பெருசுங்க அவருக்கு, மோடிக்கு மார்பு. அவரை பார்த்தா பாகிஸ்தான்காரன் பார்த்த இடத்துல மூத்திரம் போயிடுவான். மூத்திரம் எப்படி போவான்? இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு கக்கூஸ் கட்டி வச்சா பார்த்தோன்னா மூத்திரம் போகணும்னு தோணும் நமக்கு, போவான். அப்படி மோடியை பார்த்தோன்னா மூத்திரம் போகணும், அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கக்கூசா, அவரை பார்த்தோன்னா மூத்திரம் போயிடும் அப்படின்னா. சரி, நாட்டினுடைய பிரதமர் மோடி பாகிஸ்தானை பார்த்து இவ்வளவு மிரட்சியா பேசுறாரு. பாகிஸ்தான்ங்கிற நாடே இருக்காதுன்னு சொல்லி இருக்காரு, தீவிரவாதத்தை நசுக்குவேன்னு சொல்லி இருக்காரு, அங்க இருக்கிற இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இருக்காரு, எல்லாம் சொல்லி இருக்காரு. சரி, அப்படியே இங்கிட்டு திரும்ப மேற்கு பக்கம் மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்கிற மோடியை கிழக்கு பக்கம் திரும்ப. அருணாச்சல பிரதேசம் என்னுடைய நாடு. என்னுடைய நாட்டு நிலப்பரப்புக்குள்ள சீனாக்காரன் வந்து ஒரு கிராமத்தை ஆக்கிரமிச்சு நிலத்தை போட்டு கட்டிட்டான் ஒரு கிராமத்தை. நாட்டினுடைய பிரதமர் 56 இன்ச்சுக்கு பெருசா இருக்கிறவர், நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடியினுடைய துப்பாக்கி வலுவா இருக்கிறவங்க. அந்த துப்பாக்கி தோட்டாக்கள்ல 2 பேரும் தோட்டாக்களாக அமித்ஷாவும் ஜெய்ஷாவும் இருக்கிறாங்க. 2 பேரும் போய் அங்க கேளுங்களேன். நாட்டினுடைய பிரதமரை போய் கேட்க சொல்லி, சீன எல்லையில அருணாச்சல பிரதேசத்தை எப்படா நீங்க எடுத்தீங்க ஒரு கேள்வி இதுவரை கண்டிச்சது உண்டு சீன அரசாங்கத்தை?
அவன் உண்மையிலுமே ராணுவம் வச்சிருக்கான், உண்மையிலுமே துப்பாக்கி வச்சிருக்கான். அவன் கொடுத்திருக்க துப்பாக்கி குண்டுகள் வெடிக்கும், மோடியுடைய துப்பாக்கி குண்டு வெடிக்காது. அவன் குண்டு வெடிக்கும், அந்த பயம். அதனால அங்க பேச மாட்டான். இப்படி எல்லாத்தையும் ஏமாத்துறான். சரி, இவங்களுக்கு மாற்று தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா இங்க சிறப்பு திட்டங்கள். இந்த சிஏஜின்னு ஒரு அறிக்கை, உண்மையிலுமே அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல பழமொழி, நான் அதை ஏத்துக்கிறேன், உண்மையிலுமே ஏத்துக்கிறேன். ஐயா ஸ்டாலினுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் பிறந்திருக்காரு, தப்பாம பிறந்திருக்காரு, எந்த மாற்ற கருத்தும் இல்ல. எப்படி தெரியுமில்ல, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டான். உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாப்ல, முதலால கிளம்பிட்டாப்ல. சிஏஜின்னு ஒரு அறிக்கை. சிஏஜிங்கிறது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இதுதான் அதோடைய விளக்கம். சிஏஜினா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அத அறிக்கைப்படி, அந்த அறிக்கைப்படி பிஜேபி பண்ணிய ஊழல்கள் 10 ஆண்டு காலத்துல ஒரே ஆதார் கார்டை வச்சு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய், 80 கோடி ரூபாய்க்கு மேல ஆட்டையை போட்டது. இந்த மாதிரி ஒரு 7 ரிப்போர்ட்டை கொடுக்குறான். 7 பிஜேபி செய்த துரோகங்களை, இந்த மண்ணுக்கு இழைத்த அநீதிகளை, லஞ்சமாக பெற்ற பணங்களை சிஏஜி அறிக்கை வெளியிடுது. அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை வெளியிடும். இந்த தடவை வந்து பிஜேபியை ஒட்டுமொத்தமா 9 வருஷத்துக்கு சேர்த்து வச்சு அவன் வெளியிட்டுட்டான். அந்த அறிக்கையில இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு காம்ப்ட்ரோலர்னு சொல்ல தெரியல, கண்ட்ரோலருங்கிறார். கண்ட்ரோலருக்கும் காம்ப்ட்ரோலருக்கும் வித்தியாசம் தெரியாதவர் உதயநிதி ஸ்டாலின். சரி, அது கூட வாய் தவறி சொல்லிட்டாங்க. ஐயா ஸ்டாலின் சொன்னார்ல, ஆக பொது சிவில் சட்டத்தை நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொது சிவில் சட்டம்னா என்ன, அதை அமல்படுத்தணுமா வேணாமா, அதை அமல்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் இவங்க தான் மேடை போட்டு பேசுறாங்க. ஆனா அதை அமல்படுத்துவோம் நாட்டினுடைய பிரதமர், மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் பேசிடுறாரு. பேசினோன்னா உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு வந்து ஐயோ அதை நம்ம ஆதரிக்கல, எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே படிச்சுக்க அப்படின்ட்டு திருப்பி பொது சிவில் சட்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படி உளர்றாருல. இந்த இயற்கையாவே பதனி இனிப்பா இருக்குங்கிறது தெரியாம தூத்துக்குடியில ஓட்டப்படாரத்துல போய் உட்காந்துக்கிட்டு, ஆக இதட்ட பதடியில இடிப்பா இருக்கு, சக்கரை போட்டிருக்கீங்களா, சக்கரை போட்டிருக்கா பதடியில, இது நல்லா இடிப்பா இருக்கு அப்படின்னு. தண்ணியில லாரியில தண்ணி ஏத்திட்டு போறாங்கன்னு சொல்ல தெரியாம தண்ணியில லாரி ஏத்திட்டு போனாங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைய இருக்குது. மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்ல தெரியாம பூனை மேல மதில்னாரு. பூனை மேல மதில கட்டினா பூனை செத்து போயிடும், அது அவருக்கு தெரியாது போல இருக்கு. அப்படி நிறைய உளறி இருக்காரு. சரி, அப்படிதான் உளறாரு. அப்பா பேரையே பார்த்து தானே படிப்பாரு. ஆக கலைஞர் கருணாநிதியுடைய மகனாகியடா, அழுத்தம் திருத்தமாக சொல்ற, நான் எதையும் ஆதாரத்தோட தான் பேசுவேன், எடாடா கலைஞருடைய மக அப்படின்னு பேசுறாருல. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின். மார்ச் மாசம் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, இந்த 21 அறிவிக்கிறாங்க. தேர்தல் நடக்க போறது ஏப்ரல் 19ஆம் தேதி. நேத்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, நான் போய் சொன்னா நீங்களே போய் பாருங்க, சமூக வலைதளத்தில் இருக்குது. ஜூன் மாசம் 19ஆம் தேதி தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்கு கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் பரிசாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்தநாள், ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. அதுக்காக நீங்க எல்லாரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி போய் ஓட்டு போட்டுருங்க. ஏன்டா 4ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துட்டா 19ஆம் தேதி எப்படா போய் ஓட்டு போடுறது? ஏப்ரல் மாசம் 19க்கும் ஜூன் 19க்கும் வித்தியாசம் தெரியல. அப்படிப்பட்டவர் தான் நமக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டு பிள்ளையை தூக்கி அமைச்சரா போட்டா விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்படித்தான் இருப்பாரு. ஒன்னும் தெரியல, வரலாறு தெரியல, நீட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதை எப்படி சரி செய்யணும்னு தெரியல, இங்க ஆற்று பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல, மாணவர்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல, மருத்துவர்களுடைய பிரச்சனை, செவிலியர்களுடைய பிரச்சனை, எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. கண் தெரியாத பார்வையற்றவர்கள் அவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க, யாரையும் கண்டுக்கிறது இல்ல. கடைசியா காவல்துறையும் போராடி பார்த்துருச்சு. தயவு செய்து இவங்க ஆட்சியாவது கலைச்சு விடுறான்னு காவல்துறையை டிசைன் பண்ணி டிசைனா வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனா அதுவும் முடியல, முழுக்க ஏமாற்று. இவர்களை நம்பி வாக்களிச்சு கேட்டா இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் நாங்க கொடுத்துட்டோங்க. 1000 ரூபாய் கொடுத்த, எப்ப கொடுத்த, யார் காசுல கொடுத்த, என் காசை எடுத்து எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மாசம் 1000 ரூபாய். சரி, மாசம் 1000 ரூபாய், சிலிண்டர் 1300 ரூபாய். சரி, 3 மாசத்துக்கு ஒரு நாங்க சிலிண்டர் வாங்கிக்கிறோம். அப்ப மாசத்துக்கு ஒரு 400 ரூபாய் இதுல போயிருது. நீ வச்சிருக்கிய, நீ எங்க அம்மாவுக்கு கொடுக்குற, சித்தி பெரியம்மா பெரியம்மா அத்தை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க 1000 ரூபாய். சரி, கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு அவங்க குடும்பம் நடத்தலாம்னு நினைப்பாங்க. ஆனா எங்க அப்பன் சித்தப்பன் பெரியப்பெல்லாம் சும்மா இருப்பானா, என் மாமன் சும்மா இருப்பானா? காலையில 7 மணிக்கு ஒரு கட்டிங் போட போறேன், காசு வேணும் அப்படின்னு பொண்டாட்டிட்ட போய் சண்டையை போட்டு காசை வாங்கிட்டு போறது. அதுல பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஏத்திட்டேன். அதுல நிறைய எங்களுடைய சித்தப்பன் பெரியப்பெல்லாம் எல்லாருக்கும் பேசுற, பாட்டில விலை ஏத்திட்டாங்க, அதை பேசி விடுங்கப்பா அப்படின்னு எங்கள்கிட்ட கோரிக்கை. பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஏத்திட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர், 30 நாளைக்கு 600 ரூபாய். 400 ரூபாய் சிலிண்டருக்கு போச்சு, 600 ரூபாய் குவார்டருக்கு போச்சு, காசு எக்ஸ்ட்ரா. அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு மிச்ச காசு எங்க போறது? அரிசி பருப்பு வெண்டைக்காய் எதுல வாங்குறது? மத்தது துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரத்துக்கு, சோப்புக்கு, சீப்புக்கு, கண்ணாடிக்கு, மேக்கப்புக்கு, இதுக்கெல்லாம் எங்க போவ? ஏமாத்துறது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக வாழ்றாங்க. அதுல நேரடியா இவரே கூப்பிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஏதோ திட்டம் பேர் போட்டாங்க. இப்ப 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் நேரடியா காணொலி காட்சிகள்ல வந்து நேரடியா தோன்றி அவர் வந்து குறைகளை கேட்கலாம். அதுல ஒரு அம்மாட்ட கேட்கிறாரு, அவட 1000 ரூபாய் கொடுத்துட வந்துச்சா, வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா, மகளிர் உரிமை தொகை கலைஞர் பேர்ல கொடுக்கறப்ப வாங்கிக்கிறீங்க. ஆமா, கலைஞர் கருணாநிதி கஷ்டப்பட்டு கதைவசனம் எழுதி நைட்டு 10 மணிக்கு மேல படிக்கக்கூடிய புத்தகங்கள் கதைவசனம் எழுதி அந்த காசுல எடுத்து நீ 1000 ரூபாய் எங்க மக்களுக்கு கொடுக்குற, அதுல அவங்க சேமிச்சு வைக்கணுமா, அதுல 1000 ரூபாய் சேமிச்சு வைக்கிறீங்களா, மிச்சம் ஏதாவது இருக்குதா?
அந்த அம்மா சொல்லுது 1000 ரூபாய் எங்கெங்கயா பத்துது, மாசத்துக்கு என் குடும்ப செலவே 2500 ரூபாய் 3000 ரூபாய் வந்துருதுன்னு அந்த அம்மா சொல்லுது. அதை கட் பண்ணிட்டாங்க. அதை கட் பண்ணிட்டு, ஏன்னா முதலமைச்சர் அசிங்கப்படுத்தினது தெரியக்கூடாதுல்ல, கட் பண்ணிட்டு சேவிக்கிறீங்களா, சரி சரி சேவிச்சு வைங்க பிள்ளைகளுக்கு அது பின்னாடி தேவைப்படும். எப்படி? கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாசம், 1000 ரூபாய் மாணவிகளுக்கு. அதுக்கு இந்த தபேலாவை ஒருத்தர் இருக்கார்ல, துரைமுருகன் ஒருத்தர், கனிம வள பாதுகாப்பு நீர்வளத்துறை அமைச்சர், அவர் ஒரு மேடையில பேசுறாரு. நாங்க இப்ப எப்படி தெரியுமில்ல, அம்மாவுக்கு 1000 ரூபாய் பிள்ளைக்கு 1000 ரூபாய், அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத வச்சு அவங்க குடும்பம் நடத்திக்குவாங்க, பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்ல, அந்த காசுல, அந்த 1000 ரூபாய் காசுல பிள்ளைய போன் வாங்கிக்க, ரீசார்ஜ் பண்ணிக்க, யாருக்கிட்டையாவது நைசா அப்படி பேசு. இது எப்பேற்பட்ட நடைமுறை பாருங்க. என் வீட்டு பிள்ளை யாருக்கிட்டையாவது பேசணுமா, அதுக்கு அரசாங்கம் காசு கொடுக்குது. நீ ஆட்சி நடத்துறியா, மாமாவில பாக்குறியாடா? யாராவது நம்ம கேட்டுக்கணுமா இல்லையா? நமக்கு கோவம் வரலையே. நம்ம வீட்டு பிள்ளை எவன்ட்ட பேசினா என்ன நம்ம அமைதியா இருப்போமா? அது எவ்வளவு துமிர்த்தனம். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய்க்கு RS பாரதி திமுக அமைப்பு செயலாளர் சொல்றாரு, 1000 ரூபாய் கொடுக்குற நீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே, அது என்ன தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் நீங்க பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, RS பாரதி, என்னுடைய மனைவியோ, அதாவது அவரு பொண்டாட்டி, என் பொண்டாட்டில நான் கல்யாணம் பண்ணல, தப்பா நினைச்சிடாதீங்க, எதுக்கு அந்த குடும்பம் வேற. அந்த 1000 ரூபாய் RS பாரதியினுடைய மனைவிக்கோ, எடப்பாடி பழனிசாமியுடைய மனைவிக்கோ, ஐயா MK ஸ்டாலின் மனைவிக்கோ அந்த 1000 ரூபாயை கொடுத்தா அவங்க தன்மானத்துக்கு நினைக்க மாட்டாங்களா? நான் எப்பேற்பட்ட அந்தஸ்துல இருக்கிறேன், RS பாரதியுடைய பொண்டாட்டி அப்படியே பெரிய ராஜராஜ சோழனுடைய வாரிசு, அவங்க பொண்டாட்டி, அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களாம். எடப்பாடி பழனிசாமியுடைய பொண்டாட்டி என்னுடைய அந்தஸ்து என்னத்த ஆகுறது அப்படின்னு அவங்க கோச்சுக்குவாங்களாம். அதனால தகுதி பார்த்து கொடுக்குறாங்க. அப்ப இங்க எங்களுடைய பெரியப்பன், எங்களுடைய சித்தப்பன், என்னுடைய மாமன், அவனுடைய பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத அவன் அவமானமா நினைக்க மாட்டானா? இந்த கேள்வியை தமிழ்நாட்டு சட்டமன்றங்கள்ல எவனாவது, இந்த நாட்டுக்குள்ள எவனாவது கேள்வி எழுப்புறானா? நாங்க மட்டும் தான் எழுப்புறோம். எங்க பெரியமா சித்தியை நீ யாரா அசிங்கப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு அந்தஸ்து இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நாட்டினுடைய முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கு? கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன திராணி இருக்கு? அப்ப யாரும் கேட்க மாட்டான். 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவான். 500 ரூபாய் கொடுத்தா, குவார்டர் கொடுத்தா, கோழி பிரியாணி கொடுத்துட்டா, கடைசி வரைக்கும் நமக்கு கொடி பிடிச்சிட்டு வர்றதுக்கு 200 ரூபாய் காசு கொடுத்தா போதும். இந்த மனநிலையை முதல்ல மாத்துங்க. திமுக அதிமுக இதை விட்டா அது, அதை விட்டா இது, மத்தியில பாஜக இல்லைன்னா காங்கிரஸ், காங்கிரஸ் இல்லைன்னா பாஜக, இந்த நிலையை மாற்றுவதற்கு தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க களத்துல வந்து நிக்கிறோம். இந்த கோமாளி கூட்டத்தை பார்த்தாச்சு, இவங்களுடைய நடிப்புகளை பார்த்தாச்சு, இவங்களுடைய நம்பகத்தன்மையான வார்த்தைகளை பார்த்தாச்சு, நம்ப வச்சு கழுத்தறுத்ததை பார்த்தாச்சு. இனி யாரும் இது நமக்காக பேச வேண்டாம். எங்களுடைய நாடாளுமன்ற கட்டடத்துல எங்களுக்காக நாங்களே பேசுவதற்கு தான் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் அவர்களை அறிவிச்சிருக்கிறாரு. பாக்குறதுக்கு ஆள் அமைதியா இருக்கிறாரு, பேசுனது இப்ப கம்மி, இப்ப பேசுனதெல்லாம் கம்மி. நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போய் அனுப்பி பாருங்க. வைகோ ஒரு காலத்துல பேசுறாரு, நம்ம இன்னும் பெருமையா பேசுறோம்ல, இந்திய நாடாளுமன்றத்தையே பதற விட்டுருக்காருங்க வைகோ அப்படின்னு. இன்னைக்கு வைகோ அவர்கள் வேற நிலை மாறி பெட்டிக்காக அங்க போய் இருக்கலாம். ஆனால் அதை விட, வைகோவை விட இன்னொருத்தர் இருக்காரு, நேருவினுடைய பாராளுமன்றம். நேருவினுடைய பாராளுமன்றத்துல யாருமே எதிர்த்து பேசுறதுக்கு பயப்படுவானாம். அப்படிப்பட்ட நாடாளுமன்றத்துல ஒரு விவாதம் வருது. இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எந்த மொழியை வைக்க வேண்டும் ஒரு விவாதம் வருது. அன்னைக்கு நேருவை எதிர்த்து முதல் குரலாக பேசியது எங்கள் தாத்தன் கண்ணியமிகு காயிதே மில்லத்து, தமிழ்தான் ஆட்சி மொழியாக இந்தியாவில் வர வேண்டும் பேசினவன். அந்த காயிதே மில்லத்தை தாண்டி இந்த மக்களுக்காக பேசுவதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஜெகதீஷ் சந்திரன் அவர்களை அனுப்பி வச்சிருக்காரு. நீங்கள் வாக்களித்து அவரை அதிகாரப்படுத்தி அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமையை நீங்க விட்டுட்டு வேற வழியே இல்லப்பா, பாஜக இல்லைன்னா காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு காலத்துல இந்தியாவை வித்துருவான். இன்னைக்கு தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா விலை போய்கிட்டு இருக்கு. இங்க எல்லாத்தையும் தனியார் மையத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே போல வட மாநிலத்துல இந்தியாவை கூறு போட்டு விற்கிறான். என்னன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு புரோக்கர், இந்திய தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்கிறாரு. பரந்தூர் விமான நிலையம், இந்த விவசாய நிலத்தை எடுத்து பாருங்க, விவசாய நிலத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு இங்கிட்டு கொடுக்கிறது. அதே மாதிரி இங்க விவசாய நிலத்தை புடுங்கி மீத்தேன் எடுத்துக்க, ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்க, கூடங்குளம் அணு உலையை போட்டுக்க, கடலுக்குள்ள போய் அணுக்கழிவு மையத்தை வச்சுக்க அப்படின்னு தமிழ்நாட்டை கூறு போட்டு ஐயா மாநிலத்தின் முதலமைச்சர் விற்கிறார். அவர் இந்தியாவை விற்கிறார். அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு ஃபண்ட் பண்றது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைப்பது, அம்பானி அதானிகளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பது, அந்த வேலையை அவர் பார்க்கிறாரு. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இங்க தமிழ்நாட்டில் நாமளும் தொழில் செய்யறோம், நாமளும் வேலை செய்யறோம். 75 ஆண்டு காலமாக வறுமையில நம்மளும் சிக்கி இருக்கிறோம். அன்றாடம் காட்சிகளாக தினக்கூலிகளாக இங்க வேலைக்கு வர்றோம். நாம அனுதினமும் வேற ஊருக்கு போய் வேலை பார்க்கிறோம். கூலி தொழிலாளியாகவோ, கட்டட வேலைக்கோ, நாத்து நடுறதுக்கோ, விவசாய வேலைக்கோ, ஏதோ ஒரு வேலைக்கு பக்கத்து ஊருக்கோ, பக்கத்து மாவட்டத்துக்கோ, பக்கத்து மாநிலத்துக்கோ நாம போறோம். காண்டாண்டு காலமா உழைக்கிறோம். நாம எங்கேயாவது வளர்ந்ததாக வரலாற்றுல சரித்திரம் இருக்கா? தமிழர்கள் எங்கேயாவது கொடி கட்டி பறந்தான், இந்த கூலி வேலைக்கு போனா இன்னைக்கு பெரிய செல்வந்தர் ஆயிட்டான், இங்க வேலை பார்த்து அவன் சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு இருக்கா? இல்ல.
ஆனா நீங்க பாருங்க, வட மாநிலத்துல இருந்து வர்றவன் 2 வருஷம் 3 வருஷத்துல வீடு கட்டுறான், இங்கு வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறான், இங்கு நல்ல காரு வாங்குறான், 10-15 வீடு வாங்கி போடுறான், அதை வாடகைக்கு விடுறான். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு வீடு வாடகைக்கு மார்வாடி கொண்டு வந்து கொடுக்குறான். இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை பேர் ஆள்றான்? பெரும் பெரும் முதலாளிகள் யாரு? மார்வாடிகள். மார்வாடி தான் இருக்கிறான். காரணம் என்ன? அவங்களை வளர்த்து விடுவதற்கு அங்க மோடி இருக்கிறார். தமிழ்நாட்டில் முதல்ல சொன்னாங்கல்ல தெலுங்கர்கள், அந்த இனத்தை கூட விட்டுருங்க. தமிழ்நாட்டில் தமிழ் முதலாளிகள் எத்தனை பேர் இருக்கிறான்? திராவிட முதலாளிகள் எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. திராவிட முதலாளி தான் இருப்பான். அவர்களை வளர்த்து விடுவதற்கு இங்க திமுக, அவர்களை வளர்த்து விடுவதற்கு இங்க அதிமுக. ஆனால் கடைசி வரை வாக்களிக்கின்ற நாம், வாக்களிக்கக்கூடிய தமிழர்கள், தமிழர்களுக்கு விடிவு கொடுப்பாங்கன்னு இந்த திராவிடர்களை நம்பி நின்று நம்ம தெருவில் தான் நிற்போம். அதை மாற்றுவதற்கு இந்த தேர்தலில் எங்களுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கல. தேர்தல் ஆணையம் நாங்க கேட்ட சின்னத்தை பறிச்சுக்கிச்சு. அதை பறிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போய் அது எங்க பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை அப்படின்னு நாடகம் போடுறான். மதிமுகவுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படல, தேமுதிகவுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படல. இந்த கூத்து என்னன்னா, தேர்தலில் 40 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட போது அண்ணன் சீமான் நேற்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்திட்டாரு. அதுக்கு முன்னாடி இருந்தே களத்துல யார் யார் வேட்பாளர் அண்ணன் சொல்லிட்டாரு. அவங்க களத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 40 தொகுதியிலையும் தனிச்சு போட்டியிட போறோம். கூட்டணி கட்சி 2 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோம், 3 சீட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படிலாம் இல்ல. இங்க பல பேர் சொல்றான் திமுக தாங்க பெரிய கட்சி, அதிமுக தாங்க பெரிய கட்சி, பாஜக பெருசு, காங்கிரஸ் பெருசு. அந்த பெரிய கட்சிகளுக்கு இல்லாத துணிவு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. உண்மையிலுமே பெரிய கட்சி 40 தொகுதியிலையும் ஒரே சின்னத்துல வேட்பாளரை நிறுத்தி களம் காண்கிற பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பல பன்னிகளை கூட்டு சேர்த்துக்கிட்டு நீ வா உனக்கு 2 சீட்டு சாதிக்கார ஓட்ட வாங்கி கொடுத்துரு, நீ வா உனக்கு 10 சீட்டு அப்படி சாதிக்கார ஓட்ட வாங்கி கொடுத்துரு, அப்படி எல்லாம் இல்ல. இங்க சாதிக்காக கட்சி வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் கூட்டணிக்கு போயிட்டாங்க. எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் வேல்முருகன், எங்க அண்ணன்கள் எஸ்டிபிஐ சார்ந்தவர்கள் எல்லோரும் மதத்தையோ சாதியோ வச்சுக்கிட்டு அவங்கள பின்னணியில வச்சுக்கிட்டு அதை வைத்து வாக்கு அரசியல், அந்த வாக்கு அரசியலை கொண்டு போய் திமுக அதிமுக பேரம் படிச்சுட்டாங்க. ஆனால் நாங்க அப்படி இல்ல, களத்துல தனிச்சு நிக்கிறோம். எங்களுக்கு சின்னம் இல்லையா? தேர்தலே நிக்காத கமலஹாசனுக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு. இது எப்படி? அந்த டார்ச் லைட்டை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு எம்பி சீட்டும் கொடுக்கல, அவருக்கு இந்த விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது அதுக்கும் சீட்டு கொடுக்கல. இப்ப அந்த டார்ச் லைட் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு? ஏதாவது பைபாஸ் ஓரமா போய் லைட் அடிச்சு பார்க்க வேண்டியதான். அதை தாண்டி கமலஹாசனுக்கு ஒரு வேலையும் இல்ல, அவருக்கு சின்னம் ஒதுக்கப்படுது. ஆனா களத்துல நிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் இல்ல. நீ எத்தனை நாளைக்கு ஆட்டம் காட்டுவ? டேய், அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை பறிச்சுட்டா வாக்கு சதவீதத்தை குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். என் மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைக்கிறியாடா? ஏண்டா நீ 2021 சட்டமன்ற தேர்தல்ல அடுக்கடுக்கான பொய் வாக்குறுதிகள் கொடுத்த, அடுக்கடுக்கான மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டங்களை சொன்ன, அமல்படுத்த முடியாத சட்டங்களை சொன்ன, அதை மீறி நீ ஓட்டுக்கு 1000, 2000, 500 குவார்டர் கோழி பிரியாணி, பட்டி முறை, வீட்டுக்கு இலவசம், இது இலவச டிவி, இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இது எல்லாம் கொடுத்து பார்த்து, இலவசமா கொலுசு கொடுத்து, இலவசமா பொண்டாட்டி கட்டி கொடுத்து, இது எல்லாம் மீறி 32 லட்சம் பேர் விவசாயி எங்க இருக்கான்னு தேடி போய் குத்த தெரிஞ்ச என் மக்களுக்கு நீ எங்களுக்கு தேர்தலுக்கு முத நாள் நீ சின்னம் கொடுத்தாலும் நாங்க கொண்டு போய் சேர்த்துறோம்டா. அந்த 32 லட்சம் ஓட்ட நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அது போலதான் எங்கள் கொள்கைகளையும் உங்களால் கோடி கொடுத்து வாங்க முடியாது. நாங்க தனிச்சு நிக்கிறோம். இந்த தேர்தல்ல நீங்கள் வாக்களிச்சு தாங்கணும். எந்த சின்னமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சந்திரசூட் தான் நாளைக்கு அந்த விசாரணையை வழக்குக்கு எடுக்க போறாரு. ஒருவேளை சந்திரசூட் அவர்கள் கையில நீதி கிடைக்கும் பொழுது எங்களுக்கு நீதி கொடுக்கணும்னு அவர் நினைச்சா விவசாய சின்னத்தை திருப்பி கொடுப்பாரு. வந்தால் விவசாயியோட வந்து நிப்போம். இல்ல செருப்பா இருந்தாலும் சரி எடுத்து அடிப்போம், ஓட்ட போடுங்க. இந்த ஆட்சியாளர்களை செருப்பை எடுத்து அடிச்சாவது விரட்டுவோம். எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க தெளிவா இருக்க போறோம். அதுக்குன்னு செருப்பு சின்னத்தை குத்திராது, என்ன வரைக்கும் கொடுக்கல, கொடுத்தா சொல்றோம். அதுக்கப்புறம் செருப்ப கையில தூக்குங்க, அதுக்கு முன்னாடி செருப்ப கையில தூக்கிறாதீங்க, அநாகரிகம். அதனால மக்கள் விழிப்போடு இருங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் தூய காற்றோடு, தூய குடிநீரோடு, சரியான சமமான கல்வியோடு, சரியான சமமான மருத்துவத்தோடு இங்கு மக்கள் வாழ்வதற்கு, தரமான சாலைகள் போடுவதற்கு, இங்கு தரமான சாலைகளை இலவசமாக கொடுப்பதற்கு, டோல் பிளாசா இல்லாத, சுங்கச்சாவடிகள் இல்லாத சாலைகளை போட்டு பராமரிப்பதற்கு நீங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்ட ஜெகதீஷ் சந்திரன் அவர்களுக்கு வாக்களித்து நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்தை தலையில புரட்டி போடுவோம். நாடாளுமன்றத்தை நமதாக்குவோம். நாம் தமிழர் மன்றமாக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.